श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरहारयतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेशदया पात्रम् दिभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्र करुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रय गुरो हे पुण्डरीकाक्षमाम् हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना। गोधूलिधूसरितकोमलकेशवेषं गोपालबालकशतैः अनुगम्यमानं सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्। अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्चितक्रोधलोभैः परपरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। अडियेन् दासानुदासन् वरवरमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते वरवरमुनये नमः। श्रीमत्परमहंसेत्यादि परमहंस परिव्राजकाचार्यराय अस्मत् असाधाரண சுவாமியாய் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி அவருடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளில் தண்டம் சமர்ப்பித்து கொண்டு அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி சுவாமிகளுடைய நியமனத்தின் பேரில் திவ்ய பிரபந்ததாரா என்னுமதான இந்த வரிசைக்கிரமத்திலே திவ்ய பிரபந்ததாரையிலே பெரியாழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிக்க வேணும் என்று ஆரம்பித்து அந்த வரிசை கிரமத்திலே அடியேனுக்கு இரண்டாம் பத்திலே போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் என்னுமதான மூன்றாம் பதிகத்தை வியாக்கியானிக்க வேணும் என்கிற நியமத்தினுடைய பேரிலே இன்று அந்த பதிகத்திலிருந்து ஏதோ சில மணித்துளிகள் காதுகுத்தல் என்கிற விஷயத்தை பெரியாழ்வார் எவ்வாறு அனுபவித்தாரோ, யசோத பிராட்டி பாவத்திலே நின்று எப்படி அனுபவித்தாரோ அந்த விஷயத்தை அடியேனும் ஏதோ சில மணித்துளிகள் வியாக்கியானித்து, இது மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தை பிரதானமாக கொண்டு அந்த விஷயத்தை ஆரம்பித்து எல்லோரையும் பிரகர்ஷயிஷ்யாமி என்று விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். இதிலே குணங்கள் ஏதேனும் இருப்பின் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் செய்யக்கூடிய ஒரு பெருமையை தவிர அடியேனுடையது ஒன்றுமில்லை. தோஷங்கள் அடியேனுடையதாகவே இருக்க கடவது. இருந்தாலும் தோஷமில்லாது மாமுனிகளுடைய சம்பந்தம் பெற்ற அடியேன் இதை சொல்ல விழைகிறேன். இதுக்கு இப்பொழுது இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகம் போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் என்று ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன் பதிகத்திலே எம்பெருமானை அரவணையாய் ஆயிரேரே அம்மமுன்னத் தொழிலாயே என்று அந்த பால்யானுகுணமாக, அந்த குழந்தை கண்ணபிரான் பால்யானுகுணமாக இருக்கக்கூடியவனை முலையுண்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து உறங்குகிறவனை எழுப்பி
அவன் அப்படி உறங்காமல் போகவே வத்ச வத்ச ஜாகிரகி ஸ்தனம் பிப என்று சொல்லும்படியாக முலை உண்ண வேணும் அப்படிங்கிறத அபேட்சித்து அவன் இராய்ப்பு தீர்த்து இருக்கிறான். வரமாட்டேன் என்று இருக்கக்கூடியவனை விடாதே பகுமுகமாக நிர்பந்தித்து அவனை வரச் செய்து தாய்ப்பால் கொடுக்கும்படியாக யசோத பிராட்டியினுடைய அனுபவங்களை எல்லாம் தானே அந்த காலத்தில் சென்று பெரியாழ்வார் யசோதை பாவனையிலே பாடி அனுபவித்து திருகிறார் என்று தெரிகிறது. அந்த குழந்தையை மடியிலே போட்டுக்கொண்டு தமங்க மாரூடம் அபாயஸ்தனம் ஸ்நேகஸ்துதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் அதிருப்தமுத்ஸ்ருஜ்ய ஜவேன சாயயௌ உத்சிச்யமானே பயசித்வதிஸ்ரிதே என்று அவனை மடியில் தம் அங்கமாரூடம் அபாயயத்து ஸ்தனம் என்று அவனை வரவழைத்தாவது அவனுக்கு பால் கொடுக்க வேணும் என்று தன் மடியிலே ஏறிட்டு கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் அதையெல்லாம் ஆழ்வார் ஆச்சரியமாக அனுபவித்தார். அவனுக்கு காது குத்தி காது பெருக்கி காது பணிகளுக்கு இடப்பட்ட வைக்காக வரிசைப்பட்டு காது குத்துகையாகிற ஒரு உற்சவத்துக்கு ஊரிலே பெண்களையெல்லாம் அழைத்துவிட்டு வந்தவர்களை சம்பாதிக்க கீழாக பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் சம்பாதித்து வச்சு அந்த கண்ணபிரானை காது குத்தவென்று அழைக்க அவன் நோம் நோம் என்று சொல்லுகிறான். அதாவது வரமாட்டோம், காது வலிக்கும், அதனால வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறான். அதுக்கு அந்த நோம் என்று அஞ்சி மாட்டேன் அப்படின்னு செஞ்சா கூட அவன் அஞ்சாதபடி சில வாசகங்களை எல்லாம் சொல்லி அவனுக்கு சில அபிமதமான விஷயங்கள் அபூபாதிகள் பதார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கிறேன், பக்ஷணங்கள் தருகிறேன், உனக்கு பலாப்பழம் தருகிறேன் என்ற விதமான பழங்களையெல்லாம் பக்ஷணங்களையெல்லாம் காட்டி அவனை உடன்படுத்தி காது பெருக்கின அந்த பிரகாரத்தை தாமும் யசோதபாவத்திலே அந்த காலத்திலே சென்று அனுபவிக்கப்பட்டு அந்த அதையே அந்த அனுபவமே அனுபவமாக கொண்டு தத்ஸ்தான பர்யம் கொண்டு தற்காலம் போலே அவனை குறித்து அப்படி பாசுரங்களை பேசி அனுபவித்து ரொம்ப பிரீத்தராகிறார் பெரியாழ்வார். அந்த விஷயங்கள்லேருந்து முதல் பாட்டிலேருந்து 12 நாமப்பாட்டு, அதனாலே 13 பாசுரங்கள். எப்படி நம்மாழ்வார் 12 நாமப்பாட்டு அண்ணல் தாள் அடைவிக்குமே என்று அந்த கேசவன் தமர் பதிகத்திலே சாதிச்சாரோ அதுபோல் இவ்விடத்திலே பெரியாழ்வாரும் 12 நாமங்களை சொல்லி 13வது நிகமன பாசுரத்திலே அதை விஷயத்தை தலை கட்டுகிறார். காது குத்தல் விஷயத்தை முதல் பாட்டிலிருந்து அனுபவிக்க பெறலாகிறது. போய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போயெங்கும் திருதி பேய்ப்பால் முலையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகளெல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தினான் வைத்தேன். முதல் பாட்டிலே பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான். பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான்னா ஸ்வரக்ஷணத்திலே பரரக்ஷணத்திலே ஈடுபாடு கொண்டவன் நந்தகோபன். நின் தந்தையும் போனானே தவிர தாழ்த்தான் இன்னும் வரவே இல்லைங்கிறார். அப்படின்னா சுவாமி எம்பெருமான ரட்சணம் பண்ணக்கூடியவரா இவர் அப்படின்னு பார்த்தா ஆண்டாளுடைய முதல் பாசுரத்திலேயே திருப்பாவையில் சொல்லும் பொழுது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கும் பொழுது அது ஏன் அந்த கூர்வேல் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பெரிய பெரிய பூதனாதிகள்லாம் வந்து சிரமம் கொடுக்கிறார்களே, அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக யாரோ ஏவல் செய்யப்பட்டு வந்து இப்படியெல்லாம் காரியம் செய்கிறார்களே அப்படின்னு ஒரு கூர்வேலை வச்சுருந்தானாம். அந்த கூர்வேல் ஒரு எறும்பு வந்தால் கூட அந்த எறும்பையும் சம்ஹாரம் பண்ணுவதற்கு, ஏன்னா எந்த இடத்துலேருந்து தீப்பப்பூடுகள் எதிலேருந்து எந்த அசுரன் புறப்படுவான்னு தெரியாது, எறும்பு கொசு வந்தால் கூட அதை அடிப்பதற்கும் கூர்வேல் என்று வைத்து கொண்டிருந்தானாகில் அப்போ எவ்வளவு ரட்சணம் பண்ணுவதிலே ஈடுபாடு உடையவனாக இருக்கணும். ஏதோ சில குடும்பங்களுக்கு தலைவனாக திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய நந்தகோபன் ஏதோ மாடைகளாம் பார்த்து விட்டு வருகிறேன், அவனும் மாடு பின்னாடே போயிட காட்டுக்கு சென்றிட தாழ்த்தான் இன்னும் வரவில்லையே, அவன் காலதாமதம் செய்கிறானே இன்னும் வரவில்லையே. ரக்ஷண பாவம் அப்படிங்கிறது இங்க எம்பெருமான் ரக்ஷனாகவும்
அவன்தான் ரக்ஷகன் காப்பாற்றுபவனாகும். அதாவது நந்தகோபன் தான் காப்பாற்றுபவனாகவும் இந்த இடத்திலே ஞான தசையிலே தன்கப்பிலே கிடக்கும், பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும்னு சொல்லுவார்களே, அதுபோல இந்த இடத்துல பிரேம தசை அப்படி உண்டாயிட, அதுவும் நந்தகோபனுக்கு நன்றாக தெரியும் வசுதேவனுடைய குமாரன் அவர் கையிலேந்தானே பெற்று கொண்டார். அதனால் இன்னும் ரக்ஷண பாகம் அதிகமாகத்தான் இருக்க வேணும், இருக்கும். மற்றையோருடைய குழந்தை அப்படின்னு வரும்பொழுது, ஆனால் தன் குழந்தையாகவே பாவித்து வளர்த்து வருவதனாலே அதன் மேலே ஒரு அதிகமான பாசம், அது எம்பெருமான்னு பார்த்துட்ட பிறகு அவர் யாருக்கு தான் விட தோணும். அதனாலே அந்த ரக்ஷணத்திலே ஸ்வரக்ஷணம் பரரக்ஷணம் ரெண்டும் செய்யக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த நந்தகோபன் வெளியிலே சென்றிருக்கிறான், இன்னும் வரவில்லையே என்று ரொம்ப தாவப்படுகிறார்கள். யாரு? அசோத பிராட்டி. அதனால சொல்லுகிறாள் இவ்விடத்திலே, நின் தந்தையும் தாழ்த்தான். அடுத்தது இந்த மாதிரி போயிட்டா பொருதிரல் கஞ்சன் கடியன், எப்பொழுதுமே யுத்தம் செய்யறதுக்கு ஈடுபாடு உடைய கஞ்சன் கடியன் உன் விஷயத்திலே இவ்வளவு சம்ஹாரம் பண்ண வேணும் என்று கம்சனானவன் அந்த எப்பேற்பட்ட மிடுக்குடையவனாக இருந்தால், அதுவும் போர் புரிவதிலே மிடுக்குடையவனாக இருக்கக்கூடிய கஞ்சன் கடியன் உன் திறத்திலே மிகவும் குரூரனாக இருக்கிறானே சுவாமி. இதே பெரியாழ்வார் வேற இடத்துல தெரிவிக்கும் பொழுது, கஞ்சன் கருக்கொண்ட நின்மேல் கருநிறச் செம்மையிற்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. இதே 2ஆம் பத்துல 8ஆம் பதிகத்தில் பின்னாடி எந்த சுவாமி சாதிக்க போறாரோ அவர் சொல்ல போற விஷயம் இது. இருந்தாலும் அந்த செம்மையிற்பேயை அப்படின்னு சொல்லும்படியாக பூத்தனையை ஏவ விடுகிறான், பூத்தனாதிகள்லாம் ஏவி விடுகிறான். அதுல முக்கியமா அந்த செம்மையிற்பேயை, செம்மட்டப்பாய்ஞ்ச செம்மையிற் பேயை அப்படின்னு அந்த பூத்தனையெல்லாம் அனுப்பும்படியாக இருக்கிறானே, சம்ஹாரம் பண்ணுவதிலே நோக்குடையவனாக இருக்கிறானே கஞ்சன் கடியன் அப்படின்னு இந்த இடத்துல தெரிகிறார். காப்பாரும் இல்லை. அதனால கடல் வண்ணா, கடல் போன்ற நிறத்தை உடைய எம்பெருமானே, நீலமேக சியாமலனே, அதனால உன்னை காப்பாரும் இல்லை, உன்னை ரட்சிக்க வல்லாரும் இந்த இடத்துல இல்லை, வேற யாரும் கூட இல்லை. நந்தகோபனும் போயாச்சு, வசுதேவனோ எங்கேயோ மதுரா ஜில்லாவில் இருக்கிறார், அவர் ஏற்கனவே காராகிரகத்தில் இருந்துருக்கிறார். இங்கே காப்பாரும் இல்லை யசோதை, நான் ஒரு ஸ்திரீ அபலை, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலே காப்பாரும் இல்லை கடல் வண்ணா அப்படின்னு. தனியே நீ எங்கேயாவது வெளியில போனா கூட உன்னுடைய நண்பர்களையும் விட்டொழிந்து தனியே எங்கும் போய் திரிதி அசகாயனா இருக்கக்கூடியவன்டா நீ. அதனால எங்கும் போய் எல்லா இடங்களிலும் போய் எதேச்சமா உனக்கு என்னென்ன இடம் எப்படி வேணும்னு நினைக்கிறையோ, பிருந்தாவனம் உள்பட கோகுலத்தில் திருவாய்ப்பாடியில் இன்னும் எவ்வளவு இடங்களை செல்ல வேணுமோ அவ்விடங்கள்லாம் திரியவா இருக்கிறாய். பேய் முளைப்பால் உண்ட பித்தனே, இந்த பூதனையினுடைய முளைப்பால உண்ட பித்தனே அப்படின்னா வஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்ட என்று சொல்லும்படியாக, ஏற்கனவே வஞ்சனையா தாயுருவாகி வந்த பேயுரு என்னும்படியாக, இப்படி எப்படிலாம் இருப்பாலும் இந்த பேயனே அந்த அப்பேற்பட்ட பித்தனாக இருக்கக்கூடியவனே, அந்த பித்தனேன்னு இவன் அழைக்கட்டுனா, பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனேன்னு குலசேகர ஆழ்வார் தெரிவித்த பிரகாரம் எல்லாரும் எனக்கு பெயரா இருக்கிறார்கள், நான் மற்றவர்களுக்கு பெயனா இருக்கிறேன். எம்பெருமானும் பெயனா இருக்கிறான் இந்த இடத்துல. பித்தனேன்னு பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். எம்பெருமான் நம்மிடத்திலே வியாமோகம் கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. அதனால பித்தனேன்னு அப்பேற்பட்ட பேயனே, பேய்க்கெல்லாம் பேயா இருக்கக்கூடியவனே, செம்மையிற் பேய் வரக்கூடிய பூதனை ஆதிகளை எல்லாம் கூட சம்ஹாரம் பண்ணக்கூடிய பித்தனே என்று சொல்லி, கேசவா கேசி என்ற அரக்கனை கொன்றவனே, அல்லது அழகான கேசங்களை மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் பின் தாழ என்று சொல்லும்படியாக அழகான கேசங்களை உடையவனே என்று அத்தனையும் சொல்லி, பின்னாடி ரிஷிகேசன் இருடிகேசன் வரப்போகுது. அந்த ரிஷிக ஈசன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே சொல்ல போகிறோம். அது என்னங்கிறது சொல்கிறோம். இப்பொழுது இந்த கேசவா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட கேசி என்ற அரக்கனை கொன்றவனே, நம்பினா நல்ல ஞானமுடையவன், திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பின்னு சொல்லும் பொழுது ஞானஸ்தர்கள் பூர்ணர்கள், சர்வதா பூர்ணர்கள் அப்படிங்கிறது போக இந்த இடத்துல தீம்பில் கைத்தேறினவனேன்னு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல இந்த நம்பிங்கிறதுக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட தீம்புகள்லாம் இருந்தாலும் அந்த தீம்புக்கெல்லாம் தீம்பாயிருந்து அவர்களையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய கை தேர்ந்தவனே நம்பி. உன்னை காது குத்தான்,
உனக்கு காது குத்துகைக்கு ஆய்ப்பாடியில் உள்ள பாலர்கள் உன்னுடைய நண்பர்கள் அர்ஜுனன், வரூதபன், ஸ்தோக கிருஷ்ணன், ஸ்ரீதாமா, மதுமங்களன், ததிபாண்டன் என்று சொல்லும்படியாக இங்க ஒரு அர்ஜுனன் இருக்கிறான். சாட்சாத் அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் சொல்லல. இவ்விடத்திலே நண்பர்களை பத்தி நிறைய பேசும் பொழுது பல பெயர்களை சொல்றார். அதுல ஒரு சில பேர் தான் அவர்களுக்கு தெரியறது, மற்றவர்கள் எல்லாம் யார் யாரோ எவ்வளவோ இருக்கிறார்கள். அதிலே மதுமங்களன், ஸ்ரீதாமா, வரூதபன், ஸ்தோக கிருஷ்ணன் என்றெல்லாம் சொல்லும்படியான சில நண்பர்கள் இருக்கிறார்களே, அந்த பாலர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். அவர்கள் மட்டுமில்லை, பெண்கள், இடைப்பெண்கள், இன்னும் 5 லட்சம் குடிப்பெண்கள்ங்கிற அத்தனை பேரும் வந்துட்டாளான்னு சொல்ல தெரியல. ஆனா இடைப்பெண்களும் எல்லாரும் ஆகிய இத்தனை பேரும் வந்து இருக்கின்றார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கெல்லாம் சம்பாவிகைக்கு ஈடாக என்னென்ன அடைக்காய் திருத்தி வைத்தேன், அடைக்காய் நான் திருத்தி வைத்தேன். அந்த அடைக்காய் முதலிய என்னென்ன உண்டோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய சம்பாவனைகள் என்ன உண்டோ எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்தந்த விஷயத்துல யார் யாருக்கு எதை எதை செய்யணும்னு அடியனுக்கு தெரியும், அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். அவசியம் நீ வந்து அருள வேணும், இவ்விடத்திலே வர வேணும் என்று கேட்கும்படியாக அமைஞ்சது. முதல் பாட்டிலே காப்பாரும் இல்லை என்று ரொம்ப தாபப்பட்டு சொல்லும்படியாக இருக்கிறாளாம் இங்க யசோத பிராட்டி. அதனால வந்து நீ பேர்பட்ட பிராந்தன், முளையிருந்து உண்ட பிராந்தன் இல்லையா நீ என்றெல்லாம் கேட்கிறார்கள். பிராந்தன் அப்படின்னு சொன்னாலே பிரம பிடிச்சவன், மற்றவர்களை பித்து பிடிக்கும்படியா செய்யக்கூடியவன், பேய்முலை உண்ட பிரானாச்சே. அதனாலே பிராந்தன் நீ இல்லையா. ஆகையாலே மாயா ரூபிகளான அசுரர்கள்லாம் கூட ஒக்க விளையாடுகிற உன்னை, அதாவது இவன் எப்படி போறான்னு கேட்டா சாதாரண பாலர்கள் போலதான் இவனும் போகிறான். அதனால வந்து உன்னை கண்டுபிடிக்க முடியாதோன்னு நினைச்சுடாதே. நீ அசகாய சூரன், தனிப்பட்ட வஸ்து, உன்னுடைய தேஜஸே உன்னை காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் உன்னை கண்டுபிடிச்சிடுவார்கள். அதுவும் முக்கியத்தகா விசேஷமாக அந்த அசுரர்கள்லாம் நீ யாருன்னு தனியா குறிப்பா உன்னை தெரிஞ்சு உன்னிடத்திலே உன்னை சம்ஹாரம் பண்ணுவதற்காக கம்சனாலே ஏவப்பட்டு வந்தவர்கள் உன்னை கண்டுபிடித்து விடுவார்களே, உன் தேஜஸே உன்னை காட்டி கொடுக்காதோ அப்படின்னு சொல்றா. கேசவ நம்பின்னு ரொம்ப ஆசையா அழைக்கிறா இந்த இடத்துல. இப்படி நீ என்ன செய்ய பயப்படுறது? நான் கேசிங்கிற அரக்கனையே கொன்றவன் இல்லையா, நீ ஏன் பயப்படுறேன்னா? அதாவது அது வாஸ்தவம் தான். என் கையிலே அகப்பட்டு தப்பாயோ வென்று நீ சௌரிய பூர்த்தி உடையவன். ஏற்கனவே அப்பேற்பட்ட தேஜஸ், உன்னுடைய தனி கேசமே உனக்கு தனியாக காட்டி கொடுக்கக்கூடியது சௌரியம். சௌரிராஜன் எம்பெருமான் திருநாமம் இல்லையா? சௌரிய பூர்த்தியை காட்ட அந்த அளவிலே விட்டு அது சரி, அதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் உபக்கிரமிச்ச காரியத்திலே பரிந்து நான் உபக்கிரமிச்சது இதுதான். உனக்கு காது குத்த வேணும் என்று ஏற்கனவே உன்னை வந்து முலையால் அணைய வேணும் என்று ஆசைப்பட்டு உனக்கு தாய்முலைப்பால் கொடுக்க உன்னை அழைத்து வந்து எப்படியோ எழுப்பியாவது கொடுக்க வேணும்னு ஆசைப்பட்டு உனக்கு அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலாயே என்று முன்பதிகத்தில் சாதிச்ச பிரகாரம் அவனை எழுப்பியாவது செய்கிறார்களே, அத மாதிரி ஆழ்வார் இப்ப நிர்பந்திச்சு சில காரியங்களை கேசவனிடத்திலே எதிர்பார்க்கிறார். என்ன நிர்பந்திக்கிறார்னா, உன்னை காது குத்த வேணும், அதுக்காக நான் உபக்கிரமிச்சு தயாரா இருக்கிறேன். பாலர்கள்லாம் வந்து விட்டாச்சு, உன்னுடைய நண்பர்கள் பூரா வந்தாச்சு, ஆய்ச்சியர்கள்லாம் வந்து இந்த திருவிழாவை காண ஆசையோட வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன சம்பாவனை செய்ய வேணும், அதுக்கு ஈடாக அடைக்காயெல்லாம் திருத்தி வச்சிருக்கிறேன், வந்தருள வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை தெரிவித்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வண்ண பவள மருங்கினில் சாத்தி மலர்பாத கிண்கிணியார்பாம் நன்னித் தொழுமவர் செந்த பெரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கு அரியபிரானே திரிய எரியாமே காதுக்கிடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகுடைய கனகக் கடிப்பும் இவையா. இரண்டாம் பாட்டாலே ரொம்ப அழகான விஷயத்தை தெரிவிக்கிறார். உன்கிட்ட அணுகி, அதாவது நன்னி தொழுமவர் சிந்த பிரியாத நாராயணா இங்கே வாராய். நன்னி தொழுமவர்னா உன்கிட்ட வந்து யார் உன் அப்படி தொழுகிறார்களோ அவர்களை நீ ஒரு காலம் கைவிடாதவன் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. அதனால எம்பெருமான் வந்தாலும் பேரே உரைகின்ற பிரான் இன்னு வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார்களுடைய ஹிருதயத்திலேயும், இதே பெரியாழ்வார் ஹிருதயத்திலே கூட பனிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயவ நாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்ன உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே என்றெல்லாம் சொல்லும்படியாக உன்னிடத்திலே அப்படி சரணாகதி பண்ணினவர்களே. அதனால்தான் ஆரம்பமே நன்னி தொழுமவர் அப்படின்னு
அப்படின்னு சொன்னாலே சரணாகதி பண்ணினவர்கள். அந்த சரணாகதி சாதாரணமானதில்லை, அசாதாரணமானது. ஆழ்வார்களுக்கு அதிலையும் பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லும்படியாக அந்த பக்தி பிராபல்யமே பெருகி நிற்கிறது. நாம் செய்யக்கூடிய கண்ணபிரான் கீதையில சொன்ன பக்தி யோகங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இது பக்தினாலே மனசு உருகி உடல் உருகி உடலெனக்கு உருகுமாலோ இதெல்லாம் சொல்லும்படியாக அப்பேற்பட்ட உடலே உருகுகிறது. நமக்கெல்லாம் மனசு உருகிற சமயமா ஒண்ணுமே இல்லை, மனசு கூட உருக மாட்டேங்கிறது. ஆழ்வாருக்கோன்னா உடலும் சேர்ந்து உருகுகிறது. பருப்பதத்தை கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி நின் சென்னியின் மேல் பொறித்தாயினும் உன் திருவடியை நினைச்சுண்டா போலுண்டா. எனக்கு அப்படியே உருகுகிறது, மனசு உருகுகிறது, உடல் உருகுகிறது என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்பேற்பட்ட நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாதான். உன்னை அணுகி தொழ நின்றவர்கள் யார் சரணாகதி பண்ணி நிற்கிறார்களோ அவர்களுடைய மனசினின்றும் நீங்காத நாராயணனே அப்படின்னு கூப்பிடுறார். கேசவாய நமஹ, அடுத்தது நாராயணாய நமஹ. நாராயணான்ற சொல்லுக்கே அப்பேற்பட்ட சர்வ வியாப்தித்வம் உடைய ஒரு திருநாமம் அது. அதனாலே அப்பேற்பட்ட நாராயணான் ஏன் முதல்ல கேசவனை சொல்லி அப்புறம் பிறகு நாராயணன் முதல்லயே சொல்லிடலாமே நாராயண திருநாமத்தை அப்படின்னு கேட்டால், இந்த கேசவன் அப்படிங்கிறது சர்வ இந்திரியங்களையும் அடக்கக்கூடிய ரிஷிக ஈசன் அப்படிங்கிறதுலாம் அந்த ரிஷிகேஷன் ஒரு விஷயம் வருது இல்லையா. அந்த கேசிங்கிற அரக்கனை கொன்றவனா இருக்கட்டும், ஆனாலும் அவன் சர்வ ரக்ஷக ஸ்வபாவம் உடையவன், எல்லாரையும் காப்பாற்ற தகுந்தவன், அதுலேயும் பிராட்டியோட சேர்ந்து. அதனால பிராட்டி இல்லாம எவ்விடத்திலும் அவன் செய்வதே கிடையாது. ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்று அந்த திருநாமத்திலே எல்லாம் அந்தரங்க பாவிகமாக இதெல்லாம் இந்த திருநாமங்கள் வரக்கூடியதா இருப்பதனாலே ரட்சகத்தன்மைக்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் என்பதை தெரிவிப்பதனாலே கேசவநாமத்தை சொல்லிட்டு பிறகு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே நாராயணன் சர்வ வியாப்தித்வம், சர்வ வியாபகத்தன்மையான நாராயணா இங்கே வாராயின்னு சொல்லும்படியாக நாராயணனை அழைக்கிறாள். நாராயணா வண்ணம் பவளம் மருங்கினில் சாத்தி. அப்பேர் நல்ல நிற வண்ணம்னா அப்பேற்பட்ட வர்ணம், ஆச்சரியமான வர்ணம். அத பவழ வடம், அந்த பவழ வடத்தை மருங்கினில் அறையில சாத்தின்னு இருக்கிறானா. சல சல சலன்னு ஒரு சத்தம் வரும், அது வந்ததுனாக்கா அவ்வளவு அழகான நல்ல நிறத்தை உடைய பவழம், செக்க சிவந்த அந்த பவழம் அதை அறையிலே தரிச்சுண்டு உடனே மலர் பாதம் கிங்கிணி ஆர்பா, அந்த தாமரை பூ போன்ற திருவடிடா. அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, சாத்தி இருக்கிற சதங்கைகளானது அப்படி துவனிக்கும்படி நீ வரும்பொழுது கிங்கிணி கிணி கிணி ரபசை ரங்கணம் புவிரிங்கனை சதா அடந்தம் என்றெல்லாம் தெரிவிக்கும்படியாக இப்படி அவன் ஓடி இப்படி அப்படி வரும் பொழுதே அந்த எம்பெருமான் நடந்து வந்தால் அந்த சப்தங்கள் சப்த ஜாலங்கள் இருக்கு, அந்த துவனி ஆச்சரியகரமா இருக்கும். அது அந்த துவனிக்கும்படியாக அப்பேற்பட்ட இங்கே வாராய், நான் அழைக்கும் இந்த இடத்துக்கு வாராய், வந்தருள வேணும் அப்படின்னு அழைக்கிறார். எதுக்குன்னு கேட்டா எண்ணற்கரிய பிரானே, மற்றவர்கள் யார் எதை நினைச்சாலும் அவர்களுடைய ஹிருதயாவகாசத்திலே புகுரும்படியா இருக்கக்கூடியவன் அல்லன். பக்தர்களுடைய ஹிருதயம் தான். பத்தொடைய அடியவர்களியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் என்று சொல்லும்படியாக இந்த எம்பெருமான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு நினைக்கவே முடியாதபடி அனர்கனாக இருக்கக்கூடியவன் பிரானே, ஆனால் உபகாரகனானவனே. எப்பேற்பட்ட உபகாரங்கள்டா நீ செய்தது. இவ்விடத்திலே வந்து பிறந்ததே பெரிய விஷயம், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு ஆழ்வார். அப்படி வந்து இவ்விடத்துல பிறந்ததே உபகாரமானவனே. உன் காதுக்கு திரியை எரியாமே இடுவன். எனக்கு காது வலிக்கும், எனக்கு எரியுமேன்னு சொன்னா எரியாம இடுகிறேன்டா, உன் காது வலிக்காம செய்கிறேன் விஷயத்தை இல்லை. அப்ப இடுவன் அப்படிங்கிறாரு. கண்ணுக்கு பார்வைக்கு நன்று அழகியா, அதாவது பார்வைக்கு மிகவும் அழகியா இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ணமயமான கனகங்கடிப்பும் இவை, இந்த ஸ்வர்ணமா இருக்கக்கூடிய இந்த கர்ணபூஷணங்கள் வந்து பாராய். எப்பேற்பட்ட ஆச்சரியமா இருக்குன்னு நீயே வந்து பாரு அப்படின்னு கூப்பிடும்படியாக அமைஞ்சது. அதனால இதுல சொல்லும் பொழுது ஆகாசத்திலே பிறக்கையில் ஆகாரம், இவனுக்குன்னு ஒரு தனி ஆகாரம். இவன் பிரபஞ்சாதிகள்லாம் இருக்கிறதுனாலே ஆகாசம் என்ன
பூர்ண பிரபஞ்சம் என்ன, ஆகாசத்தை விடுங்க, பூர்ண பிரபஞ்சத்திலேயும் விபுவாக இருக்கக்கூடியவன். சர்வ வியாப்தித்வம் நாராயண பதம். அதனாலே அதை பகுவிரீஹி சமாசத்தாலே சொன்னாலும் சரி அல்லது தத்புருஷ சமாசத்தாலே சொன்னாலும் சரி, நாராயணன் அப்படிங்கிறது ஒன்று பரத்வத்தை சொல்லுகிறது, மற்றொன்று சௌலபியத்தை. நாராஹா அயனம் எஸ்ய சகான்னு பகுவிரீயா சொல்லும் பொழுது சௌலபியத்துவத்தையும், நாராயணாம் அயனம் நாராயணஹான்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட தத்புருஷ சமாசத்தாலே பரத்வத்தையும் நமக்கு எடுத்து காட்டி, இது இரண்டிலும் எம்பெருமான் சர்வ வியாப்தித்வன். ஒன்று சரீரிக பாவமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் காட்டினதாலேயே இது ஒரு பராத்பரன் என்கிற ஒரு பரத்வ தன்மையும் எடுத்து காட்டும்படியான ஒரு திருநாமம் உண்டே. அந்த நாராயண நாமத்தாலே அழைக்கிறார். அந்த ஆகாரத்தாலே அவதரித்தவனாச்சே நீ. அப்பேற்பட்ட நிறமுடைய உனக்கு எல்லாம் சேர்ந்தது. உன்னுடைய தேஜஸை பற்றி தான் மற்றெல்லாம் ஒளிர்கிறதே தவிர நீ இல்லைன்னா ஒன்றுமே. சௌந்தர்யத்தோத்தரதோபி தரம் சுந்தரதரம். சௌந்தர்யத்தோத்தரதோபி அதாவது சௌந்தரியத்தை காட்டிலும் எல்லா சௌந்தரியங்களுக்கெல்லாம் சௌந்தரியமா இருக்கக்கூடியவன். தத்ரூபம் ஆச்சரியத்தோப்பியாச்சரியம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்டவன் எம்பெருமான். அவனுடைய திருவரையிலே அழகான ஒரு பவழம், அந்த பவழத்தினுடைய வடம் அது சாத்தின்னு வந்திருக்கிறான். அதனுடைய சப்தஜாலங்கள் என்ன, கால்களில் அணியக்கூடிய சதங்கைகளுடைய ஜாலங்கள் சப்த ஜாலங்கள் என்ன, இந்த துவனியை கேட்ட ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கக்கூடியதாச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்கரிய பிரானே அப்படின்னு அந்த எபெருமானத்தான் அழைக்கிறான் இல்லையா. அது அவன் சாதாரணமாக எண்ணிட முடியுமா? சிந்தனைக்கு எட்டாதவன் அப்படிங்கிறதாச்சே. அதனால உன் பக்கம் ஸ்நேகம் இல்லாதாருக்குன்னா ஆழ்வார் பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறியவித்தார். ஏற்கனவே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அதுலேயும் மோகிச்சு போயாச்சு. இது முதல் பத்திலேயே 3ஆம் பதிகத்திலேயே ஒரு 6 மாசம் முதல் 6 மாசம் மோகிச்சார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அதுல 6 மாசம் மோகிச்சு போகக்கூடிய திருநாமத்தை பெரியாழ்வார் எடுத்து ஆச்சரியமா தெரிவிக்கிறார். உனக்கு யார் ஸ்நேகம் இல்லாதவர்களோ அவர்களிடத்திலே நீ ஒன்றும் செய்பவன் இல்லை, அவர்களை கிட்ட நெருங்கும்படியாகவும் இல்லை, அவர்கள் சிந்தனைக்கே எட்டாதவன் என்றெல்லாம் தெரிவிச்சு, ஆனால் எங்களுக்கு உபகாரனாக இருக்கக்கூடியவனேன்னு உடனே பிரானே அப்படின்னு உடனே நாராயணா இங்கே வாராய் என்று அழைக்கும்படியாக. அப்படி வரும்பொழுது நீ உனக்கு காதுல எரியாமே திரியை காதுக்கு இடுவன் அப்படிங்கிறா. திரியை உன் காதுக்கு இடுறேன் வாஸ்தவன் தான், இங்கே வாராய்ன்னு சொல்லும் பொழுது ஆஹா உனக்கு அனுகூலமாக செய்கிறேன், உனக்கு எரியவே எரியாது காண் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் வரமாட்டேன் என்று அவன் சொல்லும் பொழுது அப்போ என்ன இருந்தாலும் அழகு அப்பேற்பட்ட சப்தம் இல்லையா. நன்றும் அழகுடைய நம்பினான். அதாவது கண்ணுக்கும் அன்று நன்றும் அழகுடைய கனகக்கடிப்பும் இவையாக அழகும் உங்காரம் சக்காரம் சக்கார பதத்தாலே அவ்யயம் என்று தெரிவிக்கப்படுறது. அதாவது என்னன்னு கேட்டால் அழகும் அழகுடையவன் அப்படிங்கிறதுனாலே அழகும் உண்டு, உன்னிடத்திலே அப்பேற்பட்ட பரிமளகந்தம் வீசக்கூடியதான விஷயங்களும் உண்டு. அதே சமயம் அதுகளுக்கெல்லாம் தேஜஸ். உன்னுடைய அப்பேற்பட்ட கனகக்கடிப்பும் அப்படி சொன்ன இரண்டாலும் அப்பேர் பணித்த திருநாமமும் உபாய வைலட்சண்யமும் சொல்லித்து அப்படிங்கிறாருங்க. அதனாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் சொல்லும்படியாக ஆழ்வார் கூடவே அதையும் தெரிவிச்சுட்டு வரார் காதுக்கு திரியிடும் ரீதியிலே. அடுத்தபடியாக வையமெல்லாம் பெரும் வாறுகடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன், ஊய்ய விவ்வாயர் குலத்தினில் தோன்றிய உன் சுடராயர் கொழுந்தே மையன்மை செய்து இளவாய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். மாதவ திருநாமத்தாலே 3ஆம் திருநாமத்தை சொல்லுகிறார். மாதவன் சொன்னாலே சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலானேன்னு முதல் பத்திலேயே ஆழ்வார் தெரிவிச்சார் 9ஆம் பதிகத்திலே. அதுல முதல் பாட்டிலேயே கடைசி வாக்கியம் சுவையன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன்கிற நாமத்துக்கு சுவையன் திருவின் மணாளன் அப்படின்னு ஒரு மா என்றால் லட்சுமி பிராட்டி, மாயாதவஹா மாதவஹா என்று சொல்லும்படியாக இலக்குமி பிராட்டியினுடைய கொழுனன் என்ற அர்த்தத்திலே ரொம்ப ஆச்சரியமா அந்த மாதவ திருநாமம். ஏன்னா இதிலேயே தெரிகிறது லட்சுமி பிராட்டியோட சேர்ந்து மகாலட்சுமி சம்பந்தம் இல்லாமல் எதுவும் செய்வதில்லை, பிராட்டி சம்பந்தம் இல்லாமல் எதுவும் பகவான் எந்த காரியம் கை கொள்ளான் அப்படிங்கிறத இங்க மாதவ திருநாமத்தாலையும் காட்டுகிறார் ஆழ்வார். இந்த இடத்துல வையமெல்லாம் பெரும் வாறுகடல் வாழ் மகரக்குழை கொண்டு வைத்தேன் அப்படின்னா இந்த உலகமே ஜீவிக்கும்படியாக எல்லோரும் ஜீவிக்கும்படி இந்த ஆயர் குலத்தில் இடைக்குலத்திலே தோன்றிய ஆவிர்பவத்தவனாகிய ஒன்சுடர் என்று இந்த ஒன்சுடர் என்று சொல்ல மிக்க தேஜஸை உடையவனாக இடையர்களுக்கு
கொழுந்தே தலைவனானவனே. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே ஏற்றகலங்கள் பாசுரத்திலே கேட்டிருக்கிறாள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு. அதாவது மகனே அறிவுராய்ங்கிற சப்தம் தூங்குகின்றவனை எழுப்பும்படியான அர்த்தத்திலே அல்ல. அறிவுரா ஆராய்ச்சி செய்து கொள். ஏற்கனவே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள்னுட்டா. அந்த இடத்துல 8ஆம் பாசுரத்தில் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராயின்னு ஒரு ஆராய்ச்சி செய்து கொள்னா, பின்னடியும் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு அங்கேயும் தெரிவிச்சிருக்கிறாள். இப்படி ஆராய்ச்சி இந்த இடத்துல முக்கியமா ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிங்கிற இடத்துல அறிவுராய்னா என்ன ஆராய்ச்சினா, மதுரா ஜில்லா மதுரையிலே வடமதுரையிலே பிறந்து இவ்வளவு திருவாய்ப்பாடிக்கு வந்தது என்ன காரணமாக என்று நீ ஆராய்ச்சி செய்து கொள் அப்படின்னு ஆண்டாள் கேட்டதுக்கு ஏற்கனவே நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிறார். இன்று எவ்வாயர் குலத்தை வீடுயத் தோன்றிய கருமாணிக்கச் சுடர். 6ஆம் பத்து 2ஆம் பதிகம் மின்னடை மடவார்கள் பதிகத்திலே ரொம்ப ஆச்சரியமா கடைசியில தெரிவிக்கிறார். இதை இன்று இவ்வாயர் குலத்தை வீடுயத் தோன்றிய கருமாணிக்கச் சுடர். எம்பெருமான பச்சுமா அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தினார். அதோட மட்டும் விட்டாரா, கற்பார் இராமபிரானை எல்லால் அந்த பதிகத்திலையும் சொல்லும் பொழுது நம்மாழ்வார் சாதிக்கும் பொழுது புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தரன்னார். குலசேகர ஆழ்வார் அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தினார். இப்படி இத்தனை பேரும் ராமபிரான் செய்திருக்கிறான். கண்ணபிரான் பின் எதுக்காக வந்த அவதாரம் எதுக்குன்னு கேட்டா, இந்த சம்ஹாரம் பண்ணுவதற்கா, கம்சன் போன்றவர்களையோ பூத்தன சகடாசுர பஞ்சனம் பண்ணுவதற்காகவா? அதெல்லாம் சங்கல்ப மாத்திரை செஞ்சிருக்கலாமே. அப்படி அல்ல, இங்க வந்து தோன்றினதே இன்று இவ்வாயர் குலத்தை வீடுய்ய தோன்றிய. வீடுய்ய தோன்றிய சாட்சாத் வீடுங்கிறது மோட்சம். வீடு செய்மினே என்னார் ஆழ்வார். அது போல இந்த இடத்துல என்ன வீடு, மோட்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ததிபாண்டனுக்கு கொடுக்கலையா? ததிபாண்டன் அந்த பாண்டத்துக்கு உள்பட, ததிபாண்டன் அப்படிங்கிற ததிபாண்டத்தை உடையவன், அவனுக்கும் மோட்சம் கொடுத்து அச்சேதன வஸ்துவாகிய பாண்டத்துக்கும் மோட்சம் கொடுக்க போறான். அதுக்காகத்தான் இவ்விடத்துக்கு எம்பெருமான் வந்தான்னா, இது இவர்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது கம்சனாலே ஏவப்பட்டவர்கள்லாம் கூட அவர்களையெல்லாம் கூட சேர்த்து அனுப்பும்படியான ஒரு மோட்சத்துக்கு அனுப்பும்படியான ஒரு பெருமான் இவ்விடத்தில் அவதாரம் செய்திருக்கிறான். அது திருவாய்ப்பாடிக்கு வந்தேரியாக வந்திருக்கிறான். அதனால இங்க எதுக்காக நீ வந்தேன்னு கேட்டா, ஆயர் குலத்தை வீடுய்ய தோன்றிய. யார் இது? கருமாணிக்கச் சுடர் நம்மாழ்வார். இவ்விடத்தில் இவர் தெரிவிக்கும் பொழுது உய்ய இவ்வாயர் குலத்தில் தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அதேதானே நம்மாழ்வாருக்கு பின்னாடி குலசேகர ஆழ்வார் அவதாரம், குலசேகர ஆழ்வாருக்கு பின்னாடி பெரியாழ்வார் அவதாரம். அதனால ஏற்கனவே சாதிச்ச விஷயங்கள் நன்றாக தெரியும். பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள் இவர்கள்லாம். அதனால அப்பேற்பட்ட கொழுந்தே என்று சொல்லும்படிய தலைவனாக இருக்கக்கூடிய வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரம் குழை கொண்டு வைத்தேன். பூமியெல்லாம் அதுக்கு விலை. இவர் கொண்டு வச்சிருக்கிற இந்த மகர குழைன்னு சொல்றாளே, இந்த முதலைகள் போன்ற குழை, மகர குண்டலங்கள் வில்வீச என்றெல்லாம் சொல்லும்படியாக இருக்கு இல்லையா? இது மாதிரியான குண்டலங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பூமியே விலை பேசலாம் என்றும்படியாக அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அதனுடைய மூல்யம், அதனுடைய வேல்யூ நம்மளால சொல்லவே முடியாது. பூமியெல்லாம் விலை பெறும்படி பெருவிலையனாய் விசாலமான கடலிலே வாழான் என்ற அப்பேற்பட்ட முதலைகள் போன்ற காது பணிகளை மகர குண்டலங்களை கொண்டு வைத்தேன், சேமித்து கொண்டு வைத்திருக்கிறேன் எம்பிரானே. காதில் திரியை வெய்யவே இடம். கொஞ்சம் வெப்பம் இருக்க தான் செய்யும். போடும் பொழுது கொஞ்சம் உஷ்ணம் கொஞ்சமாக இருக்கலாம். அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூடு உன்னை ஒன்றும் பண்ணாது கான் அப்படிங்கிறதுனாலே காதில் திரியை வெய்யவே இடுவன், கொஞ்சம் உஷ்ணமாகவே இடுவன். நீ அப்போ என்ன ஆகும், நீ கொஞ்சம் அழலாம். சந்தர்ப்பத்தில் நீ வேண்டியதெல்லாம் தருவன்கிறார். நீ அபேட்சிக்கிற பக்ஷ்ய அபூபாதிகள் என்ன கேட்கறியோ அது கொடுக்குறேன்டா. என்னுடைய இல்லத்துல இல்லாததா, உமக்கு இல்லாத விஷயமா இது அப்படிங்கிறதால வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். இளவாட்சியர் மையன்மை செய்து உள்ளத்து மாதவனே. இடைப்பெண்களை உன் அழகாலே அப்படி நீ என்ன பண்ணின, அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியவனே, அவர்கள் நெஞ்சில் எப்போதும் இருப்பவனே, ஸ்ரீயப்பதியானவனே, மாதவனேங்கிறதுக்கு ஸ்ரீயப்பதியானவனே இவ்விடத்திலே வாரா, எழுந்தருள வேணும் என்றெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாள். இந்த இடத்துல
இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத திரு வெண்சுடர் ஆயர் கொழுந்தே, அதுதான் இங்க முக்கியமான இந்த பாசுரத்தினுடைய விஷயமே. இவ ஆயர் கொழுந்தே அப்படிங்கிறார். அதனால எப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடிய எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக இந்த ஆயர் குலத்திலே வந்து பிறந்து அதுதானே உனக்கு மிகவும் தேஜஸா இருக்கும்படியாகவனே. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டம் என்று வந்துட்டா, வெள்ளம் தட்டினால் கொழுந்து முதல் வாடும் இல்லையா. இப்போ கீழே வேர் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு வெக்க வந்து ஏதாவது தட்டி போச்சுன்னு வச்சுப்போமே, அதுக்கு வெக்க தட்டினா கொழுந்து தான் முதல்ல மேலே வாடும். அதுபோல இவன் ஆயர் கொழுந்துன்னு சொல்லிட்டதுனாலே ஆயர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் உண்டானால் முதல்ல இந்த கொழுந்து தானே வாடும். அதை தானே ராமாவதாரத்தில் சொன்னார்கள், வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார்கள். அதாவது அங்க திருவயோத்தியிலே யாருக்காவது ஏதாவது ஒரு குடும்பத்திலே சிரமம் தான் முதல்ல ராமபிரான் தான் சிரமப்படுவான். பிருஷம்பவதி துக்கிதா அப்படின்னார். இதுக்கு அனுகம்பைன்னு பெயர். கம்பனம்னாலே ஷேக்கிங், ஒரு நடுக்கம். அதுக்கு அனுகம்பை. இப்ப எனக்கு ஒரு நடுக்கம் வந்தா மற்றவனா அதை நடுங்க, ஏண்டா இப்படி ஆகிவிட்டது என்று கேட்டு நமக்காக பரிஞ்சுண்டு வருவானேயானால் அவனுக்கு நம்மிடத்தில் பரிவு இருக்கிறது, கிருபை இருக்கிறதுன்னு சொல்றோமே, அதுக்கு அனுகம்பைன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அந்த அனுகம்பை உடையவனா இருப்பதனாலே வியசனேஷு மனுஷன், அதுவும் பிதா இவ பரிதுஷ்யதி, சந்தோஷம் வந்து கொடுத்தானா ஒரு கிரகத்துல யாருக்காவது உபநயனம், கல்யாணம், சீமந்தம், ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் இருந்தா முதல்ல தகப்பனார போல முன்னின்று நடத்தக்கூடியவன், எல்லோராலையும் அண்ணா என்று அழைக்க கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்டவன் அந்த யாராவது கிரகத்தை ஏதாவது ஒரு கஷ்டம், அவனுடைய சாம்ராஜ்யத்தில் யாரும் மரித்தார்கள்ங்கிறது இல்லை, அவ்வளவு சமிருத்தியா ஆயுஷோட தீர்காயுஷோட இருந்தவர்கள் தான். தகப்பனாரே 60,000 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ இருந்திருக்கலாம். அவர்களை பத்தி சொல்லவில்லை என்றாலும் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு ராஜ்யத்திலே நிர்வாகத்திலே யாருக்காவது ஏதாவது சிரமம்ன்றது வரக்கூடாது, வந்தால் முதல்ல தாவப்படக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். அதுபோல இவ்விடத்துல கொழுந்து தான் முதல்ல வந்து வாடி போயிடும். வேர்ல ஏதாவது வாட்டம் வந்தால் முதல்ல கொழுந்து தான் கஷ்டப்படும், அதுதான் வாடி போகும். அதை போல எம்பெருமான் இவ ஆயர் கொழுந்தா இருப்பதனாலே அவர்களுக்கு சிரமம் வந்தால் முதல்ல சிரமப்படக்கூடியவன், ஐயோ என்று கதறக்கூடியவன் சக்கரவர்த்தி இங்கு பேர் கண்ணபிரானாக இருப்பதனாலே அப்பேர் ஆயர் கொழுந்தே என்று ரொம்ப ஆச்சரியமா அழைக்கிறாள் இந்த இடத்துல. அடுத்தது 4ஆம் பாட்டாலே மணனன்குடைய வைரக்கடிப்பிட்டு வார்காது தாழப் பெருக்கி குணநன்றுடாடு கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லுக்கொள்ளாய். இணை நன்றழகிய இக்கடுப்பிட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுணனன்றணிமுலை உண்ணத்தருவன்னான் சோத்தம்பிரான் இங்கே வாராய். சோத்தம் என்று சொன்னாலே இந்த அஞ்சலி பண்ணி ஐயோ க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு கேட்கும்படியான வார்த்தைகள். அதான் சோத்தம்பிரான் நம்ம சொல்லும்போது, பிரானே எனக்கு உபகாரவனானே, நான் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் அந்த க்ஷமாபன பிரார்த்தனை பண்றதுக்கு இப்படி கையை காலை ஆட்டி ஏதோ செய்வர்கள் இல்லையா, அதுக்கு தான் அந்த சோத்தம் அப்படின்ற வார்த்தை உண்டு. வனனன்குடைய வைரக்கடிப்பிட்டு வார்காது தாழப் பெருக்கி. அப்ப அதாவது இவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்ல வரா இந்த இடத்துலன்னா, அதாவது நன்று வண்ணமுடையாக நன்னாக இருக்கக்கூடிய வர்ணத்தை உடைய வைர குண்டலம், வஜ்ர குண்டலமா, வைரக்கடிப்பு இட்டு வஜ்ர குண்டலத்தை உனக்கு தரித்து கொண்டு வார்காது தாழ நீண்ட காதானது தோள் வரைக்கும் தாழும்படி பெருக்கி காதுகளை வளர்த்து கொண்டு இந்த கோபால பிள்ளைகள் இடைப்பிள்ளைகள் எல்லாரும் நன்று குணமுடையவர் தாய்மார்கள் முதலானவரை சொன்னதை செய்யும்படியான நல்ல குணமுடையவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் உன்னோடு இருக்கிறார்களே, இவர்கள்லாம் வந்து நின்றிருக்கிறார்கள் பார். அப்பேர் ஒவ்வொருத்தரும் கை வைரக்கடிப்பிட்டு அப்பேர் ஒவ்வொருத்தரும் வஜ்ரமா காது தாழ், அதுவும் தோள்கள் வரைக்கும் காது நீளும்படியாக அப்படி போட்டு வந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் உன்னுடைய நண்பர்கள் தானே, அவர்களை நீ பார்க்க வேணும். கோவிந்தா சுலபனானவனே, கோவிந்தன் காம் இந்தயதி இது கோவிந்தா, கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரன் செய்து வைத்தான், கோவிந்தா என்று அழைத்தார். அதுக்கு தாற்பயமே வந்து எம்பெருமான் ரொம்ப சௌலபியசீலன் அப்படின்னு. நம்முடைய ஹிருதயாவகாசத்துல வந்து உட்கார்ந்து கொண்டாலும் கோவிந்தன் தான், வெளியிலே இருந்து ரட்சித்தாலும் அவன் கோவிந்தன் தான்,
கூடவே இருந்து சரீரிக பாவம், அதாவது நம்ம சரீரமாக கொண்டு நம்முடைய ஹிருதயத்திலேயும் ஆத்மாவிலையும் உள்ள பிரவேசித்து அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் கோவிந்தன் ஒருவன் தானே. அதனாலே எல்லோரையும் கட்டி ஆளக்கூடியவன். நாம் எல்லாரும் நிருபசுகு நரவபுகு என்றெல்லாம் சொல்லும்படியாக நாமெல்லாம் ஒரு பசுதான். விருத்தியா பசுரன் நரவபுகு என்றெல்லாம் தெரிவிக்கும்படியா நாமெல்லாம் ஒரு பசு பிராயர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை கட்டி மேய்க்கக்கூடியவன் எம்பிரான் அப்படின்னு. அதாவது நிருபய பசவஹா என்று வேதத்திலையும் ஒரு இடங்களில் முக்கியமாக வருது. பஷட்டே விஷ்ணவாச ஆக்ருணோமி தன்வே ஜுஷஸ்வ சிபி விஷ்டஹவ்யம் வர்தந்துத்மா சுஷ்டுத யோகிடோ மே யோயம் பாதஸ்வஸ்திபிஸ் சதான. அதில் சிபி விஷ்டன்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துருக்கு வேதம் எம்பெருமானுக்கு. ஷிபய பசவஹா என்று பசுக்கள் அப்படிங்கிறது நம்ம நாரக்கூட்டங்கள், மனுஷ வர்க்கங்கள் எல்லாரும் கூட என்ன 2 கால் பிராணியாக இருக்கக்கூடியவர்கள். இப்படி வேதமே சொல்லும்படியாக நிருபசுவாக இருக்கக்கூடிய நம்மை ரட்சித்தருள்பவன், மேய்ப்பவன் ரட்சித்தருள்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இதற்கு கோவிந்தாங்கிற திருநாமத்தை சொல்லும் பொழுதே ஹே சுலபனானவனே, எல்லோரையும் ரட்சிக்கும்படியான வல்லவனானவனே, அப்பேரோட நீ அப்பிள்ளைகளோடே சேர விரும்பி நீ சொல்லு கொள்ளா என் வார்த்தையை கை கொள்ள மாட்டேங்கிற அவர்களெல்லாம் நீ பார்க்கிற. எல்லோரும் உன் நண்பர்கள் இருக்கும்போது என் வார்த்தையை நீ கேட்க மாட்டேங்கிறீடாப்பா. இணை நன்றழகிய கடிப்பு இட்டால் ஒன்றுக்கொன்று அழகாக இருக்கக்கூடிய மிக மிக அழக உடைய இந்த காது பணிகளை நீ இட்டுக்கொள்வ வந்தியனாகில் உனக்கு ருச்சிகரமான பலாப்பழத்தை தந்து கொடுத்து சுனக்கும் அப்பேற்பட்ட தேமலை உடைத்தாய் நன்று அழியும் முலை உண்ண, அதுக்கு மேல அழகான முலை நீ உண்ணும்படி நான் கொடுப்பேன். ஏற்கனவே அம்மா முன்ன தொழிலாய் சொல்லியாச்சு. மறுபடியும் அந்த அளவுக்கு நீ சிறியவன் தானே அப்பா. நீ என்னோட முலை உண்ணும்படியாக உனக்கு பலாப்பழமும் கொடுக்கிறேன், முலையும் கொடுக்கிறேன் என்று சொல்லும்படியாக மிகவும் பிரான் சோத்தம் உபகாரகனானவனே உன்னை தொழுகிறேன் இங்கே வார. அடடாடா, தொழும்படியாக இருக்கலாமா? ஒரு தாயார் தம் பிள்ளைய தொழும்படியாகன்னா அப்ப அவன் எப்பேற்பட்ட எம்பெருமான் தெரிஞ்சுண்டாக்கா பிரானேன்னு சொல்லும்படியாக சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக சோத்தம் உன்னை தொழுகிறேன்னு சொல்லுகிறாளே. இப்படியெல்லாம் கூட சொல்ல முடியுமா அப்படின்னா, அதாவது சுணநன்றணி முலையுண்ண தருவன் அப்படின்னா அந்த சுணக்கை உடையதாக நன்றாக அழகியதான முலையை அமுது செய்யும்படி தருவன். சுணக்குனா முலை மேல வரக்கூடிய தோன்றும் ஒரு அழகான நிறம். அந்த நிறத்தை உடையவளாகிய யசோத பிராட்டி சொல்றாள், நான் உனக்கு பலாப்பழமும் இனிய பலாப்பழமும் கொடுக்கிறேன், நீ அதுவும் விரும்பும்படியான பலாப்பழத்தையும் கொடுப்பேன், அதோட முலையும் கொடுக்கிறேன், வந்தருள வேணும் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். இப்ப ஏற்பட்ட எம்பெருமான் இங்கே வாராய் வாராய்ன்னு சொன்னா வராம ஓடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவனை மறுபடியும் பிடிச்சு இழுக்க பார்க்கிறாள். அடுத்த சோத்தம்பினான் என்றிருந்தாலும் கொள்ளாய் சுரிகுழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணந்திங்கு வந்தால் குணங்கொண்டுடுவேனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பந்தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வேய்த்தடந்தோழர் விரும்பும் சுரங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் விட்டுவே. விஷ்ணுவானவனே, நாராயணா விஷ்ணு மாதவன் வந்தாச்சு. கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா. அடுத்ததாக 5ஆம் பாசுரத்திலே விஷ்ணவே நமஹா என்று சொல்லும்படியாக விட்டுவே நீ இங்கே வராய் பிரான் அப்பேற்பட்ட உபகாரகனாக இருக்கக்கூடியவனே, சோத்தம் என்று உன்னை தொழுகிறேன் என்று இறந்தாலும் வேண்டினா கூட நீ வரமாட்டேங்கிறியப்பா. கொள்ளாய் அதை நீ அங்கீகரிக்க பண்றதில்லை. அதனால நம்பி அப்பேற்பட்ட தீம்பில் கை தேறினவனே. தீம்புல நம்பினா அப்பேற்பட்ட சர்வஜன் அர்த்தம், எல்லாம் அறிந்தவர் பரிபூர்ணர். அப்பேற்பட்ட கோஷ்டி பூர்ணர், திருக்கோஷ்டி ஒரு நம்பிக்கை. அப்புறம் பெரிய நம்பிகள் மகாபூர்ணர், ஸ்ரீசைல பூர்ணர், காஞ்சி பூர்ணர் என்றெல்லாம் நம்பிங்கிற சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தங்களை கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல தீம்பில் கை தேறினவனேன்னு மணவாள மாமனிகள் இங்க வியாக்கியானம் பண்றாருங்க. அப்படியானால் நீ என்னென்ன செய்ய மாட்டேன், அதாவது காட்டுல போய் நீ என்னெல்லாம் செஞ்சையோ அதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன். சிறிய வயதிலையும் அப்பேற்பட்டவனா இருந்து பூதனா மோட்சம் ஆரம்பித்து உடனே கொஞ்ச நாளைக்கெல்லாம் சகடாசுர பஞ்சனம் பண்ணி வியோமாசுரன் என்ன வத்சாசுரன் தேனுகாசுரன் எத்தனை அசுரர்களை நீ சம்ஹாரம் பண்ணக்கூடிய, அதனாலே தீம்பில் கை தேறினவனே
நீ சுரிகுழலாரோடு போய் சுருண்ட குழலையுடைய பெண்களோடே போய் என்ன பண்ண? கோர்த்து கைகோத்து குறவை பிணைத்து இங்கு வந்தால். குறவை பிணைத்தாடி, குறவை கோத்தல் அப்படிங்கிறது குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்ற முன்னேந்தியதும் என்று சொல்லும்படியாக குறவை பிணைத்தவன் ராசக்கிரீடை. அந்த ராசக்கிரீடை இவன் பண்றானா. அந்த ராசக்கிரீடை எப்படின்னு கேட்டால் எப்பேற்பட்டதுன்னா, ஒரு கோபி ஒரு கண்ணன், ஒரு ஆய்ச்சி ஒரு கண்ணன், ஒரு ஆய்ச்சி ஒரு கண்ணன் என்று இத்தனை பேர்களோட சேர்ந்து குறவை கோத்தல்னு கோத்தந்திரம் வந்தாக்கா சும்மா இருப்பேனா நான் அப்படின்னு கேட்கிறாள் அங்க பிராட்டி. அப்படி ஆச்சரியமா அத்தனை பேருக்கு பரமானுகிரகம் பண்ணிட்டு வரக்கூடியவனை போய் இவள் ஏசி பேசலாமா அப்படிங்கிற வார்த்தையினால தான் அவன் நான் வரமாட்டேன் போ, என்ன நீ திட்டினே இல்லையா நேத்து அப்படின்றாப்புல கேட்கறான். இவனை அப்படி என்ன பண்ணினான்னு கேட்டா குறவை கோத்தல் அப்படிங்கிற ஒரு ராசக்கிரீடை அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கிறான். அது எப்படி எந்த சமயத்தில் அப்படின்னு கேட்டா, பகவானபி தாராத்திரிஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயாம் உபாசிதா என்று சொல்லும்படியாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே, தன் மனசு போனபடி போறவன் இல்லை, அவன் அப்படி போறவன் காமுகன், தன் மனசை அடக்கி தன்வசப்படுத்தி தனக்காக ஆக்கி கொண்டவன் பிரேமிகன். அப்பேற்பட்ட பிரேமை உடைய எம்பெருமான் எல்லோரோடையும் ராசோத்சவ சம்பிரவருத்தோ கோபி மண்டல மண்டிதः யோகேஸ்வரேண கிருஷ்ணேன தாசாம் மத்யே த்வயோ பிரவிஷ்டேன गृहीतानां कण्ठे स्वनिकटं स्त्रियः अङ्गनाम् अन्तरे माधवः माधवं चान्तरे नाङ्गना इत्थमा कल्पिते मण्डले मध्यगः सञ्जगौ वेणुना देवकी नन्दनः என்று சொல்லும்படியாக ஒரு குறவை கோத்தல்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான். அது மாதிரி எல்லாரும் பண்ண முடியாது இல்லையா. எம்பெருமானுக்கே அசாதாரணமான ஒரு கிரீடையாச்சு, ஒரு லீலையாச்சு. லீலா மாத்திரமாத்தானே எல்லாம் பண்ணிட்டு போறான். ராமாவதாரத்திலேயாவது ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மசன தான் மனுஷன் சொல்லிட்டு போய் கபட நாடகம் பண்ணினவன். இங்க கிருஷ்ணாவதாரத்தில் பதே தான் பகவான் காண்பிச்சுட்டு போறானே. அப்பேற்பட்ட பகவான் ஸ்திரீகளோட சேர்ந்து குறவை கோத்துட்டு வரானாம். இப்படி வந்தால் குணம் கொண்டிடு வேணோ அப்படின்னு இங்க யசோத பிராட்டி கேட்கறதாக பாவனைங்க. அதை நான் குணமாக கொள்ளுவேனா? அடடடா, நேத்து என்ன நீ அடிச்சவதானே, இப்ப இங்க வான்னு கூப்பிடுறிய, ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டது. அதுவா, சுரிகளாரோடு நீ போய் கோத்து குறவை பிணந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவேனோ நம்பி. அதாவது இந்த இடத்துல நீ தனியா இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் சுருண்ட குழலை உடைய இருக்கக்கூடிய இந்த ஆய்ச்சியர்கள் பெண்களோடைய கைகோத்து குறவை பிணைத்தாடி இங்க வந்தா பின்ன என்ன பண்ணுவா? உன்னை வெய்யாமே அடிக்காமே ஏதாவது பண்ண முடியுமா? அவர்களோட போகலாமா? என்ன நடக்கும் என்று தெரியாத சந்தர்ப்பத்திலே நீ இப்படி ஒன்னு கொள்வேனோ நம்பி என்று இவன் சொன்னபோது அப்படி உத்தரம் கொடுக்க தெரியல அவனுக்கு. நிருத்தரனாய் நிற்க அப்படிங்கிறார் மாமனிகள். இங்க அவனுக்கு ஒன்றும் பேச தெரியல. நீ இப்படி போய் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு வந்தாக்கா நான் உன்னை சும்மா விடுவேனோ என்று சொல்லும்படியாக நிருத்தரன் அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அப்பா கையிலே திரியை எடுத்து இதை உனக்கு இடுவிடுறேன்டா, உன்னுடைய காதலை இடுவிடும்படியாக வாராய், நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், வந்து இவ்வளவு இதை நீ எடுத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நான் இடுவன் அப்படிங்கிறா, அதை நீ சேர்த்துக் கொள்ள வேணும், அவ்வளவுதான். அப்படி அவன் அதுக்கு இட ஒட்டேன், வேண்டாம், அதுக்கு எனக்கு வலிக்கும் அப்படின்னு திருப்பி அதை தான் சொல்றான். பிரானே திரியிட ஒட்டில் பேர்த்தும் பெரிய வப்பம் தரும், உனக்கு என்னென்ன வேணுமோ பெரிய அப்பம் தரண்டா உனக்கு, எனக்கு எல்லாம்படியாலும் உபகாரனா இருக்கக்கூடிய உனக்கு திரியிட அழைத்தும் இட ஒட்டுதியாகில், அதுக்கு நீ ஒத்துண்டு நீ வந்தையானால் உனக்கு சிறிதாக புகட நீ விரும்பி பெரியவன் அப்பங்கள் நீ சின்னதாக அதை உடைச்சு சாப்பிட்டால் எப்படி என்ன பண்ணுவியோ, சின்னதாக ஆகி புகட நீ கொஞ்சம் கொஞ்சமான உன் காதலை இட உங்ககிட்ட உனக்கு பெரிய அப்பம் நீ சாப்பிட்டுட்டே இரு.
உனக்கு வேண்டியதெல்லாம் தருவன் என்று சொல்லும்படியாக பெரிய அப்பங்களை தருவேன் அப்படின்ற இடத்திலும் அவன் வரவே மாட்டேங்கிறாமா, ஓடுறதுக்கு தான் தயாரா இருந்துட்டு இருக்கான். அவருடைய வேயித்யாதி அந்த சமயத்தை சொல்றார், அப்பேருடைய பசுமைக்கும் சற்றுடமைக்கும் செவ்வைக்கும் மூங்கில் போலேயாய் பெருந்திறந்துள்ள தோள்களை உடைய பெண்கள் விரும்பும்படியாய் இருண்டு நீண்ட திருக்குழலை உடைய விஷ்ணுவே நீ இங்கே வாராய். அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து உன்னை மதிமயங்குகிறார்கள். உன் திருக்குழல்களை பார்க்கும் பொழுதுதான், அதுவும் எப்படி குழல் பின் தாழ என்று சொல்லும்படியா அப்படியே அழகழகழகா எடுத்து தனித்தனியா எடுத்து எண்ணும்படியாக அந்த நீண்ட குழல்கள், அந்த குழல்கள் கோதூளி தூசரித்தமான குழல். சின்ன வயசுலேயே உனக்கு பசுமாட்டினுடைய விஷயங்கள்லாம் மேலே அப்படியே பரவுறது. அது 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 எடுத்து விடலாம்படியாக சீவி எடுத்து தனியாக விட்டு எல்லாத்தையும் உதறி ஏண்டா இப்படி பண்ணிட்டு வந்தே அப்படின்னு கேட்டா, அது கோதூளி மாட்டினுடைய பின்னாடி வரும்பொழுது மாட்டினுடைய தூளி தூசரித்தம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அது ஒரு தனி அழகான் எம்பெருமானுக்கு. அதனால இந்த வியர்வை சிந்த வரும்பொழுது எப்படி இருக்கக்கூடியவன் பகவான். அதனால இந்த இருண்டு நீண்ட திருக்குழல் உடையவன் விஷ்ணுவே, அதனால் நீ இங்கே வாராய் அப்படின்னு அவனை வைலட்சண்யத்தெல்லாம் சொல்லி அப்படியே புகழ்ந்து கொண்டு ஆச்சரியமா அழைக்கிறாள். அவன் வருவனா, வெண்ணெல்லாம் கேட்க வழுதிட்டாய் உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டேன் மனத்துள்ளே எஞ்சி மதுசூதனே என்றறிந்தேன். புண்ணேதுமில்லை உன் காது அறியும் பொருத்திரை போ திரு நம்பி கண்ணாவென் கார்முகிலே கடல் வண்ணா காவலனே முலையனாயே மண் தின்றா என்று அடித்தவாறே. விண்ணெல்லாம், அதாவது நீ பேர் விட்ட மண்ணெல்லாம் கண்டேன், ஆனா நீ என்ன பண்ணின, மண் தின்றாய் அப்படின்னு அடிச்சவாறே விண்ணெல்லாம் ஆகாசப்பட்ட அடங்கிலும் கேட்கும்படியாக அழுத உன்னுடைய வாயிலே நீ ஆன வாயை திறந்து அழுதியா? அப்ப பார்க்கும்போது உன் வாயிலே விரும்பி உன் மண் தின்ற அப்பேர் சோடு இருக்கா பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நான் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டா, மண்ணெல்லாம் கண்டு பூமியெல்லாம் இந்த இடத்துல ஒரு இடத்துல மண்ணு சாப்பிட்டையான்னு கேட்டு வாயை திறக்க சொல்லி வாயத்தரே அப்படின்னு கையில ஒரு கோலை வச்சுட்டு வேத்திரத்தை வச்சுட்டு கேட்கிறாளாம், வாயத்தர மண் சாப்பிட்டியா? இல்ல நான் சாப்பிடவே இல்லை. நாகம் பக்ஷிதமா நம்ப சர்வே மித்யாபிசம்சினா எதி சத்யகிரஸ்தரி சமக்ஷம் பஷ்யமே முகம் என்று வாயத்திறந்து காட்டுறானாம் பெருமாள். அப்படி காட்டும் பொழுது அந்த மண் பூமியெல்லாம் பார்க்கலாம். சாத்ரி தீபாப்தி பூகோளம் சபாய் பக்னி இந்து தாரகம் என்று சொல்லும்படியாக சகல லோக அண்டகட்டாகங்களையும் பார்த்தாள். அதுலேயும் ஒரு கோகுலம், அதுலேயும் மண் திண்ணையான்னு யசோத பிராட்டி கேட்கும்படியாக அவ்விடத்திலே மறுபடியும் வாய் திறந்து பாருன்னு சொல்ல அதுக்குள்ளே மறுபடியும் அண்டகட்டாகங்களையும் பார்க்கிறதுன்னு ஒரு பிரம்மாண்டங்களையே பார்த்தால். இந்த இடத்துல ஆதிசங்கரரும் ஒரு விஷயத்தை சொல்றார். பிரபோத சுதாகரம் அப்படிங்கிற நாடகத்திலே பிரம்மாண்டானி பகூனி பங்கஜபமான பிரத்யண்ட மத்தியத்புதான்னு சொல்லும்படியாக சகல லோகங்களையும் யசோத பிராட்டி பார்த்தாள் என்று சொல்லும்படியாக பூமியெல்லாம் உன் திருவயத்தில் இருக்கும்படியாக பார்த்துட்டு அடாடாடா இது என்ன இது, நீ குழந்தையா இல்ல வேற ஏதாவதா? நான் சொப்னம் தான் பார்க்கிறேன். கிம் சொப்ன ஏதது உத தேவமாயா கிம்வா மதியோ பத புத்தி மோகா. என்னுடைய புத்தி மோகம் தான் இப்படி பேதலிச்சு போயிடுதா, இல்லை சொப்பனம் பார்க்கிறேனா, இல்லை எம் தேவ மாயையா, இல்லை இது என் புள்ளதானா, ஒண்ணுமே புரியலையேன்னு அப்படி சோடு பார்க்கறதுக்கு வந்துட்டவளுக்கு இப்படி எல்லாம் காட்சி பார்த்துட்டா. பகவான் பார்த்தான், இப்படி இவள் தாயா கொஞ்சம் வேண்டிய இடத்துல திருப்பி என் காலில் சோத்தம்பிரான் சொல்லி கீழே திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை எம்பெருமான்னு தெரிந்து கொண்டு நாராயணான்னு ஒதுக்கி வச்சிட போறாளே. இவன் வந்தது எதுக்காக வந்திருக்கிறான்? ஸ்வயம் ஸ்திதா, தானே ஆசைப்பட்டு வந்தல்லவோ தாயார் தகப்பனாரோட சேர்ந்து இருக்க வேணும், சகலவிதமான லீலா பால லீலைகள்லாம் செய்து அத்தனையும் காட்டி கொடுக்க வேணும்னு வந்தவனுக்கு இப்படி தாயார் வணங்கிட போறாளேங்கிறதுக்காக வைஷ்ணவியும் யதனோன் மாயாம் புத்திர ஸ்நேகமையும் விபுகு என்று சொல்ல அந்த விபுவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் புத்திர ஸ்நேகமையும் வரும்படியாக ஏற்கனவே அவள் என்ன பார்த்தாலோ அதெல்லாம் மாயை போல மறைச்சு விட்டானாம் பகவான். அதனால அப்பேர் ஆனா அதை மனசுல வச்சுட்டு பெரியாழ்வாருக்கு தெரியும் இல்லையா, அவர் தானே யசோத பாவனத்தை பாடுறார். அதனால உன்னை இப்படி எட்டி பார்த்தேன், பார்க்கும்போது அப்பேற்பட்ட எல்லாம் அப்பேர் பூமி பூரா அண்ட கடாகங்களும் தெரிகிறதேப்பா அப்படின்னு பார்த்து உன் திருவயத்திலே இருக்கும்படியை கண்டு என் நெஞ்சினுள்ளே அதாவது அப்பேர் அஞ்சி நம்முடைய பிள்ளைதானா இவன் அப்படின்னு அஞ்சும்படியாக மதுசூதனே என்று இவன் மதுவை நிரசித்த சர்வேஸ்வரன் தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டாளாம் யசோத பிராட்டி. அறிந்தேன், தெரிஞ்சு கொண்டேன்,
ஆனா அவன் தான் மறைச்சுட்டான் இல்லையா? இப்போ மறுபடியும் இப்போ கூப்பிடுறா, புண்ணேதுமில்லை உன் காது மறியும். புண்ணு ஒன்றும் இல்லைப்பா, நீயே தொட்டு பார்த்துக்கோ. நீ புண்ணுன்னு பயப்படுற, ஏதோ இட்டு அதாவது காதுக்கு இந்த திரியை இடும் பொழுது உனக்கு ஏதோ புண்ணாயிடுறது அப்படின்னு நினைச்சு நீ பயப்படுறையோ, உன் காதும் அறியும் அப்படிங்கிறதுனாலே உன்னுடைய காதானது தண்டு புரளும். அறியும்ன்றதுக்கு இந்த மரியும், இங்க காது மரியும் அப்படிங்கிற, காதும் அறியும் இல்லை, காது மரியும். அதாவது அப்படியே தண்டு புரளும்படியாக இருக்கு. உன் காதானது அப்படி தண்டு புரளும்படி ஆச்சரியமா இருக்குடாப்பா. இறைப்போது பொறுத்திரு, சற்று கொஞ்சம் 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 பொறுத்திரு, கொஞ்சமா பொறுத்து கொண்டிரு. நம்பி, இந்த இடத்துல பாருங்க, நம்பிங்கிறதுக்கு பூர்ணனானவனே. போன பாசுரத்தில் நம்பி அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னான்னு சொன்னோம், அப்பேற்பட்ட எப்பயும் நீ தீம்பில் கை தேர்ந்தவனேன்னு சொன்னார்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல பரிபூர்ணவனாக இருக்கக்கூடியவனே, பூர்ணனே, கண்ணா, எம்பெருமானே, நீலமேக சியாமலனே, எனக்கு கார்முகிலே கடல் வண்ணா காவலனே, அப்பேற்பட்ட எனக்கு நீல மேகம் போல, கால மேகம் போல உதாரணா இருக்கக்கூடிய கடல். ஏன்னா காலமேகத்தை சொல்லுவானேன்னா மேகம் வருஷிக்கும், அதுவும் நீர்னு, அதாவது நிலம்னு பார்க்காது, நீர்னு பார்க்காது, எல்லாவிடத்திலையும் எல்லோருக்காகவும் வருஷிக்கிறது இல்லையா? அதுபோல நீ எல்லாருக்காகவும் இருக்கக்கூடியவன். என் திறத்திலே அப்பேற்பட்ட கிருதஜதையோடு நான் உன்னை பார்க்கும்படியாக என கடல் போன்ற நிறத்தை உடையவனான எனக்கு ரட்சகனாகனே, காவலனேன்னு தன்னையே சொல்லிக்கிறாய். இப்போ ஏன்னா பிராட்டி எப்பொழுது மண்ணெல்லாம் பார்த்துட்டாலோ அப்போ இவன் சர்வ ரட்சகன்றதை புரிஞ்சுக்கிறதுனாலே கூடவே பெரியாழ்வார் இதை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. காவலனே முலையுணாயே சொல்லும்படியாக, அப்படி வந்து நீ முலை உண்ண வேணும், மூக்குறிஞ்சு முலை உணாயன்னு போன பதிகத்தில் தெரிவிச்சபடி இந்த இடத்துலையும் நீ வந்து இதெல்லாம் காது வலிக்கிறதோடப்பா அழறையோ, அழாதே அழாதே, இந்தா உனக்கு பெரிய பெரிய அப்பங்கள் கொடுக்குறேன், பலாப்பழங்கள் தருகிறேன், நீ வேண்டிய அபூபார்த்த பதார்த்தங்கள்லாம் தரேன், என்னென்ன வேணுமோ எல்லாம் தரேன், அதோட சேர்த்து நீ அழாமல் இருப்பதற்காக என் மடியில எழுந்தருளிருந்து முலையுணாயே சொல்லும்படியாக சகலமும் தன்னைத்தானே சமர்ப்பணம் பண்ணுகிறாள் யசோத பிராட்டி. அதனால சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சுட்டேன்னார். முலையெய்து வேண்டன்றோடி நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கண்மாரி காத்து பசுநிறை மேய்த்தாய் சிலையொன்றறுத்தாய் திருவிக்கிரமா திருவாய்ப்பாடி பிரானே தலைநிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே என்றே. பா, நான் இதை என்னைக்கு செஞ்சிருக்கணும் தெரியுமா? உனக்கு காது கட்டுறதுன்னு இப்போ உன்னை வாவான்னு உன்னை கூப்பிடுறேனே தவிர, ஆனால் நீயோ வர்றதில்லை. நீ வந்தையானால் உனக்கு காதுக்கு எரியாமே இடுவன். கொஞ்சம் போல ஒரு விஷயம் கொஞ்சம் வலிக்கலாமா இருக்கும், இல்லை கொஞ்சம் வெப்பம் போல இருக்கிறதாவும் இருக்கும், சூடு உஷ்ணம் இருந்தாலும் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் போல தான். ஆனாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்பேற்பட்ட எம்பெருமானே, நான் உனக்கு எப்போ பண்ணியிருக்கணும் தெரியுமா? இதை தலைநிலா பருவத்தை, அந்த தலை நிலாத போதே, உனக்கு தலை நிற்காத காலம் இருக்க, அப்போவே நான் இதை செஞ்சுருக்கணும். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷம், இப்போ நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு வருஷம் பூர்த்தியான சமயத்தில் தானே ஆயுஷ்யாமத்தையும் பண்ணிட்டு காது குத்துதல்னு சில கிரகங்களில் அதுக்கு முன்னாடியே கூட செஞ்சுடுவார்கள். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாய பேதம், கிரகாத் கிரகம் விதவிதமாக இருக்குது, தர்ம பேதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை போல் எம்பெருமானுக்கு செஞ்சுருக்கணுமோ, நீ தலைநில்லா பருவத்திலேயே, அப்போ அந்த சமயத்திலேயே உனக்கு நான் இட்டிருக்கணும், அப்போ உனக்கு இடாமல் விட்டுட்டேன், அதனால் அது என் குத்தந்தான் அப்படின்னு ஒத்துக்கிறாள் இந்த பாட்டில். அது சொல்கிறாள், முலையேதும் வேண்டே நன்றோடே நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்துட்டு அப்படின்னா, நான் உனக்கு முலை கொடுக்கணும்னு ஆசை வந்தா ஒன்று வேண்டாம் போன்னு உதறி தள்ளிட்டு காதில் போட்டது ஏற்கனவே இருக்கிறது இழுத்து பிடுங்கி தூக்கி போட்டுட்டு ஓடுறையே எம்பிரானே, இதை செய்யலாமா என்று கேட்கிறாள். இங்க நீ உன்னுடைய காதிலிட்ட பூஷணத்தை பறித்து எரிந்துட்டு பிடுங்கி எரிந்து போட்டுட்டு அதோடு நின்றா பரவாயில்ல. அவ்வளவிலே இந்த நாள் பசிக்கோபத்தாலே வர்ஷிப்பிக்க, அதாவது இந்திரனுடைய அவனுக்கு ஒரு பசி, அவனுடைய விஷயத்தை விழாவை, அவன் இந்திரன் விழவை தடுத்தெறிந்தான் எம்பெருமான். அந்த இந்திரன் விழவை தடுத்துட்டதுனாலே அவன் கோபம் கொண்டு மேல 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 வருஷிக்க வருஷிக்க சகல ஜனங்களையும்,
அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள், சிறுவர்கள் என்ன, ஆய்ச்சியர்கள் என்ன, பசுமாடு, கன்றுக்குட்டி எல்லாரும் அந்த ஒரு மலைக்குள்ள அடங்கும்படியாக ஒரு விரலாலே கோவர்தன மலையை உத்தாரணம் பண்ணினாயே. மலையை கோவர்தன பர்வதத்தை எடுத்து கொடையாக எடுத்து அந்த சமயத்தில் என்ன சொன்னா, எல்லாரும் சரணாகதி பண்ணினார்கள் எம்பெருமானத்தில். ஐயோ, இப்படி ஒரு அதுவும் கல்லு போல பெரிய பெரிய ஸ்தூலாக சொல்ல முடியாது, ஸ்தூலம் அப்படியே அந்த மேல மேல இருக்கக்கூடிய பாறைகளாக மேல வந்து விழுறதே, என்ன ஆகும், தலையே வெடிச்சு போயிடுமே, மனுஷர்களே செத்து போய் விடுவார்களே என்று கண்ணா என்று ரட்சணத்தில் ஈடுபாடுடையவன். அவன் எல்லா ஜனங்களையும் ரட்சணம் பண்ணக்கூடியவனாச்சே, அவனிடத்துல தானே போய் கெஞ்ச முடியும். கண்ணா இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை ஏஷகா சப்தகாயனோ பாலகான்னு பாகவதம் வர்ணிக்கிறது. 7 வயசா இருக்கும் போது இந்த விஷயத்தை செஞ்சவன். அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு சரம ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறான். அது நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான தஸ்மான் மத் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் பூ. அந்த சமயத்தில் தஸ்மாத் மச்சரணம், என்னுடைய திருவடிக்கு வந்துட்டார்கள். கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரம் கோபாயே ஸ்வாத்மயோகேன ஏஷமே விரத ஆகிதகன், அங்க ஒரு விரதத்தை சொல்லியிருக்கிறான் எம்பெருமான். அதனால அது ஒரு சின்ன வயசுலேயே ஒரு சொன்ன சரம ஸ்லோகம். கோபாயே ஸ்வாத்மயோகேன, எனக்கு இப்ப எம்பெருமானாக ஆகி பகவானாக ஆகி இருந்து மலையை உத்தாரணம் பண்ணி மேல தூக்கி குன்னுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னா அந்த இடத்துல அந்த குணம் என்னங்கிறத யாருமே வர்ணிக்கல. பொதுவாக சொல்லும் பொழுது குன்று குடையா இழுத்தாய் குணம் அப்படின்னு வரும். குன்ற எப்பேற்பட்ட குணம்டா, நீ எல்லாரையும் காப்பாத்தினி அப்படின்னு சொல்லி விட்டுடுவார்கள். ஆனா குணம் என்னன்னு கேட்டா, ஒரு தாய்க்கு ஒரே வருஷத்துல 2 குழந்தை பிறக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு புரியும்படியா சொல்லணுமானா, ஜனவரி மாசம் பிறக்கிறது, அடுத்த ஜனவரிக்குள்ளாவே இன்னொரு குழந்தையும் அவள் அப்பேற்பட்ட கர்ப்பிணியாக ஆகி இன்னொரு குழந்தை பெற்றாள்னு வச்சுப்போம். புதுசா பிறந்த குழந்தை, 2வது குழந்தை தான் பால் சாப்பிடக்கூடிய குழந்தை. முதல் குழந்தை 1 வயசு ஆகிற சமயம் அது சவர குழந்தையா போயிடுது. இப்போ அது சவர குழந்தை தான் இந்திரன். இங்க கோவர்தன மலை கை குழந்தை. இதுக்கு பகவான் எல்லா அமுதுகள்லாம் பண்ணி அன்னக்கூடோத்சவம்லாம் பண்ணி தானே மலையாக ஆகி எல்லாத்தையும் சாப்பிட போறானே. அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்திரனுடைய விழவை நிறுத்திட்டான். அது இப்போ சவல குழந்தையோ இல்லையோ, தாயாரை வந்து அந்த சவல குழந்தை என்ன பண்ணும், இப்படி தீண்டும், எனக்கும் பால் கொடுன்னு. அவளுக்கு தெரியும் கை குழந்தைக்கு தான் கொடுக்க முடியும், இந்த சவல குழந்தை கொடுக்க முடியாதுன்னு. அதனால பொறுத்திருந்து முதுகலை என்ன கீறினாலும் அடிச்சாலும் பொறுத்திருந்து இப்படி இருப்பாளே. அதை போல எம்பெருமான் இந்திரன் என்ன தவறு செஞ்சாலும் அவனை வந்து சிரமம் கொடுக்காம அதை பொறுத்துண்டு இருந்து மலையை உத்தாரணம் பண்ணினானே அப்படிங்கிற குணம் போற்றி அப்படின்னு ஆண்டாள் அந்த இடத்துல. அத போல இந்த இடத்துல எம்பெருமான் செய்த ஆச்சரியமான அகட்டித கட்டண சாமர்த்தியத்தை சொல்றாள் இந்த இடத்துல. எப்பேர் மலை எடுத்து மகிழ்ந்து கண்மாரி காத்து பசுநிலை மேய்த்தாய், அப்படி எல்லாம் செஞ்சு பசுநிலையை மேய்க்கக்கூடியவனே எம்பெருமானே. உன் காதுல கடிப்பு இட்டா அதனால சிரமம் வருமாடா, ஒரு சிரமம் இல்லாதபடி நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன், வா காதில் கடுப்பு ஒன்னும் இல்லாம பூஷணத்தை பறித்தெறிந்துட்டு போக வேண்டாம் கான் என்றெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். காத்து இடையர்களையும் பசுக்களையும் ரட்சித்து பசு நிறை மேய்த்தாய், பசு கூட்டங்களை மேல்படி இடையர்கள்லாம் மேய்க்கும்படி பண்ணினவனே. ஒன்று அப்பேற்பட்ட அத்விதீயமான அப்பேற்பட்ட நிலை, ஒன்று சிலை இருத்தாய் அத்விதீயமான சீதா விவாக காலத்திலே ஒரு சிலையை கொண்டு போய் அப்பேற்பட்ட ரௌத்ரனுடைய ஒரு சிலை இருந்தது. ரௌத்ரமே வடிவமா இருக்கக்கூடியவன், அவனுடைய சிலைன்னா எப்படி இருந்திருக்கும் பாத்துக்கோ. சிவதனுசுன்னு சொல்வார்களே, அதை தத்பவஞ்ச தனுர் மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசாகான்னு சொல்லும்படியாக சிலையை முறித்த எம்பெருமானே, இருத்தாய் முறித்தவனே திரிவிக்ரமா என்றெல்லாம் சொல்லும்படியாக திருவிக்கிரமான திருவடிகளை வளர்த்து உலகங்களெல்லாம் ரட்சித்து அருளினவனே, சகல லோகங்களையும் கட்டி ஆண்டு எல்லாத்தையும் அளந்தவன், இடது காலாலே அப்பேற்பட்ட மேல பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோக பர்யந்தம் காலை நீட்டிண்டு போய் கீழே அத்தல பித்தல சுதல ரசாதல மகாதல ஆபாத்தல பாத்தளத்தை வலது காலாலே நீட்டிக்கொண்டு சகல பூமியையும் கட்டி அளந்த திரிவிக்கிரமா அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் இருந்தான் இல்லையா. அவனை வந்து ஆச்சரியமா பார்த்து திருவிக்கிரமனானவனே என்று கூப்பிடுறார். அவனை சீதா விவாக கால சுல்கமாக வச்சுட்டு வந்தாரு. தனுசெல்லாம் முறிச்ச எம்பெருமான் ஆச்சேனி. அப்பேற்பட்ட திருவாய்ப்பாடியில் உள்ள ஜனங்களுக்கு பிரானே சுவாமியாக இருக்கக்கூடியவன். இப்படி சர்வ சம்ரட்சணம் பண்ண அவன் சுவாமின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும். பிரானே தலை நிலா போது உன்னுடைய தலையானது நில்லாத காலத்திலேயே இளம் பருவத்திலேயே உன் காதை பெருக்காம விட்டு வச்சனே, அது என்னுடைய குற்றம் அப்படிங்கிறத தானே சொல்லிக்கிறாள் இந்த இடத்துல 7ஆம் பாட்டாலே.
அடுத்ததாக 8வது பாட்டு ரொம்ப ஆச்சரியமா அதையும் மேற்கொண்டும் தெரிவிக்கிறாள். என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டா காண், என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புத்து நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டித்திலையே ஒன் புத்தரவின் பகைக்கொடி வாமன நம்பி உன் காது தூரும் இப்பற்றவெல்லாம் தீர்ப்பாய் பிரானே திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே. எம்பெருமான் மண் தின்னதுன்னு சொல்லிட்டான். ஆனா மண் தின்னதாக வாயில இவர் பார்த்திருக்கிறாள். ஏன்னு கேட்டா உன்னுடைய வதந்தி தாவக்காக புத்திராக இங்க வந்திருக்கக்கூடிய உன் சிநேகிதர்கள்லாம் சொல்றாளேப்பா நீ மண் சாப்பிட்டேன்னு. இல்லையே அப்படின்னா, இல்லையே உன்னுடைய சகோதரன் பலராமன்னு சொல்றானே, அவனும் சொல்றானே, உன்னுடைய அண்ணனும் சொல்றான், அக்ரஜோ அவனும் சொல்லுகிறான். இப்படி எல்லாரும் சொல்லும் பொழுது நீ மண் சாப்பிடலேன்னு பொய் சொல்றியே, சொல்லலாமான்னு காதை பிடிக்கும் பொழுது இத்தனைக்கும் யசோத பிராட்டி வரா, அங்கேயே தன்னை பிடிக்கத்தான் வரான்னு தெரிஞ்சவன் கையிலே மண்ணை இருந்து வாயில் இப்படி போட்டுட்டு மீதி இப்படி கீழே போட்டுவிட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு பிருஷ்டபாகத்துல பின்னாடி தலைவிண்டானான். ரொம்ப ஆச்சரியம். இது என்னடா சீதை வந்தா தெரியாதா, சுவடுண்டோன்னு பாக்குறதுக்காக அவருடைய எட்டி பார்த்தாலாம், மண் இருக்குன்னு கூட தெரியாதா? இல்ல வாயில கூட திறக்க வேண்டாம், பின்னாடி பிருஷ்டபாகத்திலே அவன் 5 விரல் பதியும்படியாக மண்ணு அப்படியே தொட்டிருக்கிறான். அதை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாளோ இவன் கையில மண் இருந்தது இப்ப தொடச்சின்னு இருக்கிறான்னு. அதுதான் குரத்தாழ்வான் கேட்கிறார் அதிமானுஷ ஸ்தவத்துல, கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவந்தே காத்ரே பிரமுரிஜ்ய நிரகாக்கில நிர்விசங்கா என்று கேட்கிறாருங்க. கிம் முக்த திக, என்னடா ஒரு மௌட்டிய பாவம், ஒரு தாய் வந்து கண்டுபிடிச்சிருவான்னு கூட தெரியாதபடி இப்படி பிருஷ்டபாகத்துல கரபல்லவந்தே, உன்னுடைய கரபல்லவம் அப்பேற்பட்ட அந்த 5 விரலும் பதிஞ்சிருக்கும்படியாக பிருஷ்டபாகத்துல நீ பண்ணிருக்கிறியே, அது என்ன முக்த பாவம் இது, என்ன மௌட்டியம் இது, ஒரு மூடத்தன்மையோ, உனக்கு தாயார் கண்டுபிடிக்க மாட்டாங்கிற ஒரு சிந்தனையோ. அதனால கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவந்தே காத்ரே பிரமுரிஜ்ய நிரகாக்கில நிர்விசங்கா. ஐயோ ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியம் ஆச்சரியம். உன்னுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து பேசலாம்படியாக ஆழ்வான் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி கூட ஒரு மௌட்டியபாவம் உண்டா என்று. அதனால சொல், என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டா காண், என்னை நான் மண்டேனாக. சரி, என் குத்தம் என்னுடைய குத்தம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதில்லை, அப்படி இருக்கட்டும். ஆனா நான் மண் தின்றதாக நினைச்சு அன்புடையவனாக கொண்டு என் வாயில் மண் தின்ற சுவடு உண்டோ அப்படின்னு பார்த்தியே, என்னை பிடிச்சு அடிச்சு, அதாவது என்னை பிடித்தும் அடித்தும் அனைவருக்கும் காட்டிச்சிலையே, என்னை சோழ உண்டான்னு பார்க்கறது போல பார்த்துட்டு எல்லாரும் பார்க்கும்படியா என்னை வந்து இவன் மண்ணு தின்னான் படிய பாருங்கள் அப்படின்னு நீ தானே காட்டின. அது நீ செஞ்சிருக்கலாமா, நீ ஏன் அதை செஞ்சாயின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. அதனால வன்புற்றரவின் பகை கொடி, அதாவது அப்பேற்பட்ட வலிய புற்றில இருக்கக்கூடிய பாம்பு, அதுக்கு பகை வந்து கருடன், அதை கொடியாக கொண்டவன். அதாவது கருளக்கொடிங்கிறத இந்த இடத்துல இப்படி மாத்தி சொல்றார் ரொம்ப அழகா. பன்புற்றரவிலே அப்பேற்பட்ட புற்று, அதுல இருக்கக்கூடிய அரவு பாம்பு, அதனுடைய பகை கருடன், கருடனுடைய கொடியாக கொண்டவனே, துவஜமாக உடையவனே, வாமன நம்பி குரல் பிரம்மச்சாரியாக. அடே அப்பா, மாணிக்குரல் உருவாய் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று சொல்லும்படியாக என்ன ஒரு அழகான ஒரு வடிவத்தோடு நீ வந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அவனுடைய யஜ்ஞசாலைக்கு யஜ்ஞவாட்டத்துக்கு வந்து அப்படி இறந்தையப்பா, என்ன ஒரு ஆச்சரியம். அந்த அபிமதம் பெற்று பூர்ணனானவனே, குரல் பிரம்மச்சாரியாக போய் அபிமதம் பெற்று என்ன வேணுமோ அதை பெற்று கொண்டு இந்திரனுக்காக கொடுத்தியே, அப்பேற்பட்ட பூர்ணமாக இருக்கக்கூடியவனே, உன் காதுகள் தூரும். நீ இப்படி வேண்டாம்னு விட்டுட்டியானா காதுகளை துத்து போயிடும். அப்படி போயிட்டுத்தானா அப்புறம் உனக்கு காது குத்துறது மறுபடியும் புதுசா குத்தனமானா உனக்கு தானடா சிரமம் இதெல்லாம். அதனால அச்சிதர்கள் பட்ட உந்தன துன்பு எல்லாம் உற்றன, உன்னை ஏற்கனவே நீ பட்ட துன்பத்தை எல்லாம் தீர்க்கும் அவனே என்று. ஆசிரித ஜனங்கள் யார் உண்டோ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று உண்டாச்சுன்னா அவர்களுக்கு பட்ட துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவனே பிரானே, உபகாரகனானவனே, திரியிட்டு மெய் சொல்லுகேன், காதுல திரியிட்டு மெய்யே சொல்ல கடவேன் சொல்லுகேன் அப்படின்னு உன் காதில் திரியை இட்டுட்டு மெய்யே கடக்க போய் சொல்லுவோம்பா. உனக்கு வேண்டியதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. காதுகள் துத்து போயிடும். உனக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் நீயோ உபகாரகனானவன், எல்லோருக்கும் சர்வசம்ரக்ஷனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட மெய் இதுதான் அப்படிங்கிறது நான் சொல்ல கடவன். இருந்தாலும் உன் காது துத்து போயிடுமேன்னு ரொம்ப தாபப்படுகிறேன் என்று சொல்லும்படியாக
ஆச்சரியமா தெரிவித்தாள். மேற்கொண்டு மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை கையை பிடித்து கரைபுறவோடென்னை காணவே கட்டித்திலையே செய்தன சொல்லி சிரித்தங்கிரு சிறிதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இரான் என்று காரிகையார் சிரியாமே. அதாவது மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்ன சொல்லுவார். இவன் வெண்ண திருடினான் போல சொல்லுகிறான். அப்படி சொல்ல யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ இவன் அப்ப கோள் சொல்லுவது போல புண்ணில் புளிப்பெய்தார் போல் ஒக்கும் இவன் தீமைகள்லாம் புண்ணுல புளிப்பெய்தா போல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்படியாக இவன் வெண்ண திருடினான் போலே சொல்லுகிறவர்களுடைய வார்த்தையை அவா சொல்றாமா, அவா சொன்னா நீ நேர பாத்தியா, நீ நம்பிடுறதா, நான் என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கண்ணன் நீங்க கேட்கணும். அவ வார்த்தையை மெய் அப்படின்னு நினைச்சு உண்மையாக நினைச்சு வெண்ணையை தொடுப்புண்டா என்று அவன் நீ உண்மையில நீ திருடுனடா அப்படின்னு நீயாவே எடுத்துக்கொண்டு என் கையை பிடிச்சு விளிம்ப விட உரலோட எல்லாரும் பார்க்கும்படி அந்த வெண்ணெய் திருடாத வெண்ணையை கட்டித்திலையே. நான் திருடாத என்ன, நான் வெண்ணை திருடினேன் நீயா நினைச்சுட்ட. அவர்கள் வீட்டில் வெண்ணை திருடுறதா இது திருட்டுத்தனமா? பொதுவாகவே அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் கோள் சொல்றது போல இவனுடைய குணங்களை தான் பேச அனுபவிக்கிறார்கள். அவனுடைய இது கோள் சொல்வது போல இருக்குமா, இல்ல புளிப்பெய்தார் போல இருக்குமா இவனுடைய தீமைகளா? அதெல்லாம் ஒரு நாள் கிரகத்துக்கு வரலன்னு வச்சுப்போம், தெருவோட போயிட்டு இருப்பான். அந்த ஒரு வாசல்ல ஒரு மாமி உட்காந்து வாடா கண்ணா வெண்ணெய் தரேன், நான் போங்க மாமி எங்காத்துல வெண்ணெய் இருக்குன்ட்டு போயிடுவான். அதை ஒளிச்சு வச்சா அதை எடுத்து சாப்பிடுதல் தான் அவனுக்கு அந்த விசேஷமே தவிர கையில கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறான். அதனால அதை அவன் திருட்டுத்தனங்கிற எண்ணத்துல இப்ப அவர்கள் பேசல. இப்படி சொல்லும்பொழுது அவனுடைய குணம் பூர்த்தி எல்லாம் சொல்லணும். அப்பொழுது தாய் மனம் எப்படி குளிர்ந்து இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசையினால தான் இதை கோள் சொல்வது போல வருகிறார்களே தவிர புண்ணில் புளிப்பெய்தார் போல் ஒக்கும் தீமைகள் கிடையவே கிடையாது. எம்பெருமான அப்படி பேசி அனுபவிக்கிறார்கள். இவன் ஒரு நாள் வரலைன்னா கூட கண்ணனுக்காக வெண்ணெய் வச்சிருந்த வரவே இல்லையே அப்படின்னு அழுவாளாமே. அப்ப அவன் வர வேணும், அவன் அதை களவாட வேணும், அந்த குணத்தை பார்க்க வேணும், களவாட்டு திறமையை பார்க்க வேணும். அதை கொண்டு போய் யசோதரி இப்படிதான் பண்ணாண்டி உன் குழந்தை அப்படின்னு சொல்லி அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக உரல்லையே கட்டி வருதான்னா அது கிரகத்திலேயே நடந்தது. அந்த கிரகத்திலேயே நடந்தது. அதுக்கு பல வியாக்கியானங்கள் பண்ண வேணும் இப்பொழுது. இருந்தாலும் என்ன அர்த்தம்னா யசோத பிராட்டி விஷயமா இருக்கிறதுனால இப்ப இவ்வளவு நாழியா பேசின்னு வரவுமே யசோத பிராட்டி கண்ணன் பின்னாடி ஓடுதலும் காது குத்துறேன் என்று சொல்லுதலும் இதில் விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து மந்திரப்பிரதனான ஆச்சாரியன். இப்ப நமக்கு மந்திரப்பிரதன ஆச்சாரியன் பெரியாழ்வாரை எடுத்துப்போம். அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கிறார் நமக்கு யசோத பாவனையில. யசோதைன்னு சொல்லிட்டாலே ஸ்திரீ, மந்திரோ மாதா குரு பிதா என்று சொல்லும்படியாக இந்த மந்திரங்களுக்கு உள்ளீடான வஸ்து கண்ணபிரான் தானே. அவன் தானே திருவிக்கிரமனாக இருந்து சகல லோகங்களையும் கட்டி ஆண்டும்படியாக நாராயண திருநாமமாச்சே. அதனால அப்பேறுபட்டவனே என்று சொல்லித்தானே ஆகணும் இந்த இடத்துல. அது அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, வீதிபுறப்பாடு உற்சவம் இது. அவன் கண்ணன் வெண்ணெய் எடுத்துட்டு ஓடுறான், தயிர் தோய்ஞ்ச காலால அப்படி ஓடி இருக்கிறான். அந்த தயிர் தோஞ்ச கால் பூமியில பட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா சங்க சக்கர யவவஜ்ர ரேகைகள்லாம் தெரியறது அப்படின்னு அனுபவிக்கிறார் இந்த பாகவதத்திலையும். அப்படி ஓடின கண்ணபிரான பின்னாடி போய் பிடிச்சுட்டாள். இவன் தான் இங்க இருக்கிறான் ஊன்னு ஸ்வரம் கொடுத்து அழறா. அப்பெல்லாம் அங்க ஒரு உரல் மேல அங்க ஒரு உரல் உட்கார்ந்து இருக்கிறான். கையை பிடிச்சு இழுத்து வந்தா மாட்டின்ட்டான் அவன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இது வீதி புறப்பாடு உற்சவம் இது. அதாவது இப்ப எப்பொழுது யசோதைன்னு சொல்லியாச்சுமா வேதம்னு சொல்லிட்டோம், மந்திரோ மாத்தான்னு சொல்லிட்டோமா, அப்ப வேதங்கள்லாம் பின்னாடி தானே போகும். அவன் பின்னாடி ஓடுறாள். எப்போ ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பண்றாளோ அதுக்கப்புறம் தான் அவ கிரககிருத்தியமான கர்மங்கள்லாம் வரும். அது வரைக்கும் அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் ஆச்சாரிய கிருதயத்துல. அத்தாணி அந்தரங்க கைங்கரியம் இது. வீதி புறப்பாடு உற்சவம் போல வந்த பிறகுதான் உரல்ல கட்டிட்டு அதன் பிறகுதான் தளிகை போன்ற காரியம் கிரககிருத்தியமான காரியங்கள் செய்ய போனாள் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. என்ன சொல்றாள்னா, எதி சக்னோஷி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டிதா இத்தியுக்த்வா அத நிஜம் கர்ம சாச்சகார குடும்பினி என்று சொல்லும்படியாக சகார குடும்பினி. அப்புறம் தான் வேலையை செஞ்சாலாம். அந்த குடும்பினி வேலை செய்யறதுக்கு போனாலாம். ஸ்வஸ்தானம்ங்கிறது இந்த இடத்துல உரல்ல கட்டினது தான். வீதி புறப்பாடு உற்சவம் முடிஞ்சு இவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன எதி சக்னம் இட இதுல இருந்து போடா பார்ப்போம், ஒன்னு கணயாமித்தே பௌருஷம் என்று சொல்லும்படியாக உன்னை உரல்ல கட்டியிருக்கிறேன், இதுல இருந்து நீ மீண்டு போக முடிஞ்சா போ என்று சொல்ல முடியாது. எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல் அட சேட்டை பிடித்தவனே, எவ்வளவு சேட்டை பண்ற நீ, அதிசஞ்சல துருத்த அதிசஞ்சல சேஷ்டிதா.
இப்படி சொல்லிட்டு இத்யுக்த்வாஹ அதனிஜங் கர்ம சாச்சகார குடும்பினி விஷ்ணு புராணம் ஆச்சரியமா இந்த இடம் வர்ணிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவன் தளிகை பண்றதுக்கே போனாள். அது வரைக்கும் ஏன் தளிகை பண்ணலன்னு அவளை கேள்வி கேட்கவே முடியாது. ஜீயர்புரத்துக்கு திருவரங்கத்தை எம்பெருமான் எழுந்தருளும் பொழுது ராத்திரி கிளம்பினார்னா பகல் 7-8 மணி கூட ஆகும். 8 மணி ஆகும்போது கைங்கரிய பலர்களையும் அங்க பட்டர்களையும் பார்த்து எப்பொழுதோ சூரியன் உதிச்சாயிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிருக்கலாம்னு அவளை கேட்கக்கூடாது. அது அவர்களுக்கு அந்த சமயத்தில் அது தர்மம் கிடையாது. தர்மம் அது அத்தாணி சேவகம் அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்பொழுது பொதுவானதை நழுவும் தான் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறது கிடையாது, செய்ய வேண்டாம்னு சொல்லல. அது எப்ப ஸ்வஸ்தாத் எம்பெருமான் எழுந்துள்ள பிறகு அவர்களுடைய கிரககிருத்தியமான காரியங்கள் கொள்ளிடத்துக்கு ஓடுவார்கள். அப்பொழுதுதான் சந்தியா தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் பண்ணி அதன் பிறகு மறுபடியும் எம்பெருமான் கைங்கரியத்துக்காக வரக்கூடியவர்கள். அதனால இதெல்லாம் அந்தரங்க கைங்கரியமாகிய அத்தாணி சேவகத்திலே பொதுவான விஷயம் நழுவும் இல்லையா. இப்ப உரல்ல கட்டினத்துக்கு இவ்வளவு விஷயத்த சொல்றேன். இதை பார்த்துதானே 6 மாசம் மோகிச்சார். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே அப்படின்னு ஏங்கி போயிட்டான் நான் பெருமாள். அன்னைக்கு கட்டினே இல்லையா கேட்கிறான் பெருமாள் இந்த இடத்துல, என்ன நீ அன்னைக்கு கட்டின? அவள்லாம் சொன்ன வார்த்தையை மெய்யின்னு வச்சுண்டு நான் வெண்ணெய் சாப்பிட்டேன்னு என்ன உரலோடு என்னை கட்டி, அதுவும் எப்பேற்பட்ட உரல், விளிம்பு இருக்கக்கூடிய உரல், எத்தனை குத்திருக்கலாம், எனக்கு வலிக்குமா வலிக்காதான் தெரிய வேண்டாமா, நீ பாட்டுக்கு என்ன உரல்ல கட்டிட்டு போயிட்டியே அப்படின்னு அப்பேர் தொடுப்புண்டா என்று களவு கண்டு உண்டேன்னு சாப்பிட்டுட்டு கையை பிடிச்சு என் கையை பிடிச்சுன்னு வந்து விளிம்பை உடைய கரை உரலோடு காண எண்ணெய் கட்டிச்சிலையே அப்பேர் உரலோட எல்லாரும் பார்க்கும்படி, அது கூட வெறுமை இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் வந்து கேட்கிறானா. கண்ணை அழுதான். இப்போ கட்டின உடனே ஏண்டா அழுற, உன்னை உரல்ல கட்டிட்டான்னு அழுறியான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை எங்கள் அம்மா சரியா வச்சுக்க தெரியலையே, அவள் எவ்வளவு சிரமப்பட்டாள், என் பின்னாடி ஓடி வந்தாளே, அவள் ஆரம்பத்தில் ஒல்லியா இருந்திருப்பளோ என்னமோ, இப்போ ஸ்வகாத்திரம்ன்றார் அவன் யசோத பிராட்டிக்கு காத்திரம் பெரிய காத்திரமா போயிடுத்தான். ஏன்னா இவனோட இருந்து இருந்து கண்ணால பசிக்கு அனுபவிச்சு ஆனந்தத்திலே பெருத்த ஒரு சரீரமா போயிடுத்தா அவளுக்கு. அதனால அவள் அதுக்கு தகுந்தாப்புல ஓடும்போது மூச்சு வாங்குறது, ஐயோ எங்க அம்மாவை மூச்சு வாங்கும்படியா பண்ணிட்டேனே, அவளை சரியா வச்சுக்க தெரியலையே, அவளை ஓடும்படியா பண்ணேனே, நான் ஏன் எங்க அம்மா கஷ்டம் கொடுத்தேன்னு அழறேங்கிறான். இப்போ அவ்வளவுதான் விஷயம். ஆனா இவர்கள்லாம் என்ன நினைச்சுட்டார்கள், இவன் கட்டி போட்டதுனாலதான் அழுதான்னு நினைக்கிறார்கள். இப்படி விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவளுக்கு எதிராக என்ன கட்டி போட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான் கண்ணன் பிரான் இந்த இடத்துல. ஸ்ரீதரா அப்ப கூப்பிடுறா, ஸ்ரீசப்பதியா இருக்கக்கூடியவனே எம்பிரானே, செய்தன சொல்லி சிரித்தங்கிருக்கில் உன் காது தூரும். இப்படி நான் செய்தத்தெல்லாம் சொல்லிண்டு எங்கேயோ ஓடி ஓடி சிரிச்சுண்டு ஓடினியானா, அப்பா என்னிடத்துல வராம இப்படி கால யாப்பனம் பண்றியே, கால விளம்பனம் ரொம்ப காலம் தாழ்த்தி என்கிட்ட வராம போறியே, கால யாப்பனம் இப்படி பண்ணலாமா, காலத்தை ஓட்டின்ண்டே போகலாமா, இப்படி பேசாதடா குழந்தை, அதனால அங்க இருந்தாயாகில் உனக்கு காதுகள்லாம் துத்து போயிடும். அதனால இங்கு நிற்கிற இப்பெண்கள் இந்த காரிகையார் சிரியாமே கூழைக்காது சுணக்காது, கூழக்காது வந்தாண்டோய் சுனைக்காது வந்தாண்டோய் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் அப்படி சொல்லும்படியா நீ வச்சுக்காத, சொல்லி சிரியாதபடி கையில் திரியை இடுகிடாய், என் கையில் இருக்கிற திரிய உன் காது பெருக்கும்படி இட்டுக்கொள்ளாய், அப்பனே நான் சொல்லு விஷயத்தை தெரிந்து கொள் என்றெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள் இவ்விடத்திலே. 10ஆம் பாட்டாக, காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குத்தென் காதுகள் வீங்கி எரியில், தாரியாதாற்றிலை நெடுந்தெழுமோடு விட்டிட்டேன் குற்றமன்றே, சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியும் காண்டி, ஏர்விடை செற்றிலங்கண் எழுந்திட்ட இருடிகேஷா எந்தன் கண்ணே. இருடிகேசன் ஹிருஷிகேசன், ரிஷிக ஈசன் ரிஷிகேசன், அதாவது ரிஷிகம்னா இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களுக்கும் ஈசன் தலைவன் அவன் தான், எல்லாத்தையும் வசப்படுத்தி அதது வேலை செய்யும்படியாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஈசன். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதை உண்டு, அபிமான சக்ஷுஷு அப்படின்னு சொன்னாக்கா இது புறக்கண் தான், இது உள்ளுக்குள்ள இருக்க அபிமான தேவதான் கண்ணை பார்க்கறது. அதுபோல சிரோத்திரியம்னா இந்த வெளி காது இல்லை, அப்போ ஆத்மா வெளில போயிட்டா கண்ணு பார்க்காது காது கேட்காது ஒண்ணு, அப்போ இதெல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் வெறும் புற பூச்சு தான் அது. அப்போ அந்தரங்கமா உள்ள தேவதைகள்லாம் வெளியில போயிடுறார்கள், ஆத்மா போயிட்டு தான். அது உயிர் ஒன்று ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இத்தனையும் வேலை செய்யறது. இதுக்கெல்லாம் ஈசன் யாருன்னு கேட்டா சாட்சாத் எம்பெருமான், அவன்தான் ரிஷிகேஷன் சொல்லுவோம். ரிஷிக ஈஷகா, சர்வ இந்திரியங்களுக்கும் ஈசனானவன் அப்படின்னு அந்த எம்பெருமானை இப்ப அழைக்கிறாள். எல்லாமே பரபிரம்ம நிர்தாரணம் போலதான் இந்த 12 திருநாமங்களுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இதை ஆழ்வார்கள் சாதிச்சுதான் நம்ம கேசவாய நமஹா நாராயணாய நமஹான்னு சந்தியாவந்தனத்தில் எடுத்துட்டு இருக்கோம். சந்தியாவந்தனத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் திருநாமங்களை கொண்டு இவர்கள் பாடியிருக்கிறார்களா, இவர்கள்
அவர்கள் பாடினதாலே நாம் சொல்லுகிறோமா? கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒண்ணுக்கொன்னு பரஸ்பரம் வேதமும் இந்த திராவிட வேதமும் ஒன்றாக சேர்ந்தது என்று சொல்லும்படியாக இப்ப தெரிவிக்கிறாள். இந்த இடத்துல காதுகள் வீங்கி எரியில், என் காதுகள் அப்பேர் தடித்து ரொம்ப தடிச்சு போய் எரியும்படியாக காரிகையாருக்கும் உனக்கும் இழுக்குற்றன். சிரிக்கிற பெண்கள் அவ சிரிக்கட்டம்மா, நீ உனக்கு என்ன போச்சு? என் காதுல வீங்க வீங்க வலிக்க வலிக்க கொஞ்சமா உஷ்ணம் வர அது அப்புறம் எரியவே எரியாதுன்னு வேற சொல்லி எனக்கு இடுறேன்னு சொல்றிய, உனக்கும் அவளுக்கு என்ன போச்சு அப்படின்னு அவன் சொல்றானா. அதனால இழுக்குற்றன், அதனால சேதம் என்ன? உங்களுக்கெல்லாம் நீங்க சிரிச்சுட்டு போங்க, அவள்லாம் சிரிச்சுட்டு போகட்டும், நீ இப்படி பண்ணு. ஆனா அதனால அப்படி எம்பெருமான் இப்படி சொன்னதுமே தாரியாதாகில் தலை ஒந்திடும் விட்டிட்டேன். அதாவது திருடுகிற பொறாதாகில் திருடுகிறதுங்கிறது பொறாது வேண்டாம்னு சொன்னியானா தலை நொந்திடும் என்று அப்படியே தலை வலிக்கும், ஐயோ கஷ்டமே வேண்டாமே என்று விட்டுட்டேன். இளம் பருவத்திலேயே உன்னை விட்டு வச்சுட்டேனே, இது என்னுடைய குற்றம் இல்லையா? நான் அப்பவே செஞ்சிருக்கலாம். ஏற்கனவே அந்த பாசுரத்தில் தெரிவிச்சாலே தலைநிலா அந்த சமயத்திலேயே தலை இல்லாத போதே உனக்கு செஞ்சிருக்கணும், அதை செய்யாம விட்டுட்டேனேப்பா, அதனால இது என்னுடைய குற்றம்தான். அதனால சொல்றாருங்க, ஏர்விடை எதிர்த்து வந்த அரிஷ்டனேமே என்னும்படியான விஷயத்தை ஒருத்தான் சற்று அவனை முடிக்கும்படியாக பண்ணி இளங்கன்று எரிந்திட்ட கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி என்று சொல்லும்படியாக இந்த இடத்துல ஒரு இளங்கன்று வத்சாசுரன், முதல்ல அரிஷ்டநேமிங்கிற அசுரன் சொல்றதை சொன்னாலிங்க, அடுத்தது வத்சாசுரன் எடுத்து விலங்கனி எரிந்தது, விளாம்பழமாக ஒரு அசுரன் வந்துட்டான். கண்ணா எங்களுக்கு விளாம்பழம் வேணும்னு எல்லாரும் கேட்க ஒரே சமயத்துல 2 பேர்களை சம்மாரம் பண்றதுக்கு பகவான் நினைச்சானா, ஒரு காலை இப்படி வச்சுண்டு ஒரு காலை பின்னங்கால் அப்படி தூக்கிண்டு ஒரு முன்னங்கால் அப்படி அமுக்கி தலை பூமியில வச்சுண்டு வத்சாசுரன் அப்படி பாலை பிடிச்சு சுழட்டி தூக்கி அந்த விளாம்பரத்துல அடிச்சானோ இல்லையோ, அந்த விளாம்பழமாக வந்த கபித்தாசுரன் பேர் அவனுக்கு, அந்த அசுரனையும் இந்த வத்சாசுரனையும் சேர்த்து ஒரே க்ஷணத்துல வதம் பண்ணினானே. கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி சொல்ல முடியாது. அந்த கழலுக்கு திருவடிக்கு அப்படி மங்களாசாசனம் பண்ணினாலே அவள். அப்பேற்பட்ட விஷயம் விரிந்திட்ட என்ன ஆச்சரியமா எரிஞ்ச விளாங்காய் நின்ற அசுரன் மேல எரிந்து போல அப்பேற்பட்ட ரிஷிகேசனே, எல்லாவற்றுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவனே, என் தன் கண்ணே, எனக்கு கண்ணான கண்ணே மணியே முத்தே மணி மாணிக்கமே. அதாவது எனக்கு எப்பேற்பட்டவன் நீ தெரியுமோ? ஊனில் வாழ்வுகிறே நல்லபோ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுது மொத்தே என்றெல்லாம் சொல்லும்படி எந்தன் கண்ணே, எனக்கு கண்ணானவனே. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும், இந்த இடைச்சேரியில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் காது பெருக்கி திரியிட்டு காதுகளை தோல் வரைக்கும் நீளும்படியாக பெருக்கிக் கொண்டு திரியவும் காண்டி இப்படி திரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறாளே, அவளை பாருடா, அவளை பார்த்தா உன் நண்பர்கள் போட்டிருக்கிறார்கள். ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் இதே பெரியாழ்வான் தெரிவிச்சிருக்கிறார். அது ஒரு அத்தாணி சேவகம். ஏதோ ஒரு கிரகத்துல பால் கறக்கலே, அந்த கோணார் அவன் தொழில் அவன் செய்யலே அப்படின்னு குற்றமில்லாதபடி போயிடுது. ஏன்னா அந்த கனைத்திலம் கற்றமை கண்டிருக்கிறங்க நினைத்து முளவழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும், அப்படி பால் கறக்காம விட்டுட்டானே அவன் குத்தம் இல்லையா? அவன் தொழில் அவன் செய்யலையே. அந்த நந்த கோணார் ஏன் அந்த பால் கறக்கலேங்கிறதுக்கு காரணம் சொல்றார் பெரியாழ்வார். எம்பெருமான் காட்டி கொடுத்தானா, அவன் தோல் கொடுக்கிறதுங்கிற அந்தரங்க கைங்கரியம் எந்த கோணார் கறக்கலையோ அவன் தோல் மேலதான் பகவான் கை போட்டிருக்கானா. ஒரு கையால் ஒருவன் தன் தோலையூன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் என்று சொல்லும்படியாக அவன் மேல போட்டு போயிருக்கும் பொழுது அவன் எப்ப கையெடுக்கிறானோ அப்பதானே அவன் வந்து பால் கறக்க முடியும். அது வரைக்கும் அத்தாணி சேவகம் தோல் கொடுக்கிறதுங்கிற அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறானே. அதை போல இருக்கக்கூடியவன் எம்பிரானாச்சு, அவர்களெல்லாம் உன்னோட நண்பர்களாச்சு, அவர்களெல்லாம் பாருடா எல்லாரும் தோல் நீளும்படியாக அப்பேற்பட்ட காதுகளை பெருக்கி கொண்டு வருகிறார்களே, அதெல்லாம் காண்டி நீ பார்க்க வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்துல. அடுத்தபடியாக 11ஆம் பாட்டு. கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமள் பூங்குழலார்கள் எண்ணத்துழன்று மிகுந்துதிக்கும் பெருமானே எங்கள் அமுதே உன்ன கனிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாமே காது கிடுவன் பண்ணை கிழிய சகட முதைத்திட்ட பற்பனாபா இங்கே வாராய். கடிகம் பரிமளம் வீசுகின்ற பூங்குழலார்கள், இந்த இடைச்சிகள் ஸ்திரீகள்
காது அவர்களுக்கு அதாவது இடைச்சிகளாக இருந்தால் கூட அவர்கள் பரிமளகந்தம் வீசக்கூடிய காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம்னு உடையவருக்கு சொல்றோமே, அதுபோல கந்தங்கமழும் குழலின்னு நப்பின்ன பிராட்டிக்கு சொல்றோமே, அதுபோல இவர்கள்லாம் எப்படி பரிமளம் வீசக்கூடிய பூக்களையும் அணிஞ்சின்னு வரார்கள். அப்பேரோட கூந்தலை உடைய ஸ்திரீகள் நன் கண் குளிர எங்கும் கலந்து நோக்கி தாங்கள் கண் குளிரும்படி உன்னுடைய அவயவ சோபைய, சமுதாய சோபை என்ன, அவயவ சோபை என்ன, தனித்தனியே எடுத்து அனுபவிச்சா அதுக்கு அவயவ சோபைன்னு பெயர். மொத்த திருமேனியும் ஆபாத சூடும் அனுபூய ஹரிம் சயானம்னு மொத்தமா பார்த்துட்டாக்க அதுக்கு சமுதாயம்னா மொத்தமா டோட்டல் ஒரே திருமேனியை பார்க்கறது இல்ல. அவயவம்னா தனித்தனியா தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடியக் கண்டார் ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டார் ஒத்தான்னு சொல்லும்படியாக தனித்தனியா தோள் கண்டார் தோளே பார்த்துருக்கான். திருவடியை பார்க்கிறவர்கள் திருவடியை தவிர வேற ஒன்றும் பார்க்கறது இல்லை. கை பார்த்துட்டு அப்பேற்பட்ட கரகமலம், என்ன ஆச்சரியம், முக கமலம் கரகமலம், அப்பேற்பட்ட கண்கள் கமலம் காதுகள் கமலம் எல்லாம் கமலமா இருக்கேன், ஆச்சரியமா இருக்கேன். தனித்தனியா பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரு மகுதே என்று சொல்லும்படியாக இவனுடைய சோபைய அவயவ சோபையை தனித்தனியா அனுபவிக்கக்கூடிய ஸ்திரீகள் அங்க இருக்கிறார். அவளுடைய கண்ணோட உன் கண்ணு சேர்ந்து இப்படி அனுபவிக்கக்கூடிய பிரானே என்றும் பொருந்தி இருந்து தித்திக்கும் பெருமானே, அவர்களுக்கு போக்கியனா இருக்கக்கூடிய பெருமையை உடைய பிரானே, உபகாரகனானவனே, எங்களுக்கு அமுதம் போல தித்திப்பவனே, சகடம் பண்ணை கிழிய உதைத்திட்டான் சகடாசுரனை பஞ்சம் பண்ணிய ஏதோ ருதன் ஸ்தனாத்தி சொல்லும்படியாக பால் சாப்பிட்றதுக்கு அழுது போல அழுது பின்னாடி பிழக்கடையில் எங்கேயோ கொண்டு ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு மாட்டு வண்டி அது கீழே கோணி போல கட்டியிருக்கிறா, அதை தூளி போல இருக்கு, அதில் கொண்டு குழந்தைய விட்டா அந்த சகடத்தில் ஆவேசம் பண்ணி இவனை சம்ஹாரம் பண்ணிடலாம்னு வந்த சகடாசுரனை எட்டி உதைச்சாராம். அதாவது ஆழ்வார் தெரிவிக்கிறார், பஞ்சு என்ன மெல்லடியார் அப்படிங்கிறார் இங்க பெரியாழ்வார். பஞ்சு என்ன மெல்லடியார்னா அடி வாங்கினவனை கேட்டா தெரியும் அது பஞ்சு போல திருவடியா இல்ல பேறுபட்ட ஒரு பெரிய பாறாங்கல் அல்லது ஒரு பெரிய கோடாலியே வந்து விழுந்தது போல இருக்குமா, அடி வாங்கினவனை கேட்டான்னா தெரியும். அதனால அப்பேற்பட்ட அந்த சகடம் பண்ணை கிழிய உதச்சிட்டுனா அப்படியே கட்டு குலையும்படியாக பண்ணை கிழிய உதைச்சிட்டானா, அதாவது அந்த கட்டு குலையும்படியாக அந்த இதுவே அந்த சகடமே கீழே விழுந்துடும்படியாக உதைத்திட்டாக பத்மநாபனே உன்னை நீ அமுது செய்யும்படியாக கனிகள் தருவன், பழங்கள்லாம் கொடுப்பேன், ஒன்றும் நோவாமே காதிக்கு கடுப்பிடுவன் இங்கே வாராய். உனக்கு காது நோகவே நோகாதராப்பா, நான் சொல்றது நன்னா கேட்டையானா நீங்க கிட்ட வந்தையானா நான் உனக்கு இடுறத நீ பார்த்துட்டு அப்புறம் பேசு என்று உன் காதுகளுக்கு பூஷணம் இடுவேன். அதனால அதுக்கு இங்கே வாராயினா அதுக்கு இசைந்து யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோன் எம்பெருமான் விஷயத்துல அந்த எம்பெருமான் இசைந்து வர வேணும் அப்படின்னு கேட்கிறா இந்த இடத்துல யசோத பிராட்டி. அதனால அந்த காதுக்கு இடுவேன் இவ்விடத்திலே எழுந்தருள வேணும் என்று ஆச்சரியமா கூப்பிடுறா இந்த இடத்துல. வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரியை உனக்கு இங்கு இழுக்கொத்தென் காது கொணுந்திடுங்கில்லேன் நாவல் பழங்கொண்டு வைத்தேன் இவைகானாய் நம்பி முன் வஞ்சலை சாவப்பாலுண்டு சகடிரப் பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். 12வது திருநாமம் தாமோதரன். தாமம்னா கயறு, உதரம்னா வயறு, அதை கட்டின தாமோதரன் உரலோடு சேர்ந்து கட்டினத்தாலே சுவடி ஏற்பட்டது அவனுக்கு வயிற்றிலே, அதனாலேயே அவனுக்கு தாமோதரன்கிற திருநாமத்தை கொடுத்து ஆச்சரியமா வரவழைக்கிறார் இந்த இடத்துல. அதாவது அவ்வளவு சௌலபியசீலன் அப்படிங்கிறது. வாவென்று சொல்லி அப்பேருட வா இங்க இவ்விடத்திலே எழுந்துள்ள வேணும் கண்ணா, நீ எனக்கு சௌலபியனா என்னுடைய மடியில வந்து உட்கார வேணாமா, உன் காதுக்கு நான் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம உனக்கு காத திரிய இடுகிறேன்பா, இவ்விடத்திலே வர வாவென்று சொல்லி அழைத்து என்னுடைய என் கையை சிக்கனை பிடித்து கொண்டு அப்படியே பிடித்தின சிக்கன் சட்டுன்னு பிடிச்சுண்டு பலாத்காரமா வலிய காதில் கடிப்பை நோவாம், பலாத்காரமா என் காதுல எனக்கு வலிக்கும்படியாக நீ இப்படி பலாத்காரமா செஞ்சியானா நோகும்படியாக திரி இட்டியானால் திரிக்கில் உனக்கு இப்போது இழுக்கும். உனக்கு என்னமா சிரமம்,
வலி எனக்கு தானே, நான் தானே அவஸ்தைப்பட போறேன். நீ என்ன அதை இடுறேன்னு சொல்றியே தவிர, சரி உனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாமோ என்னமோ. அப்புறம் காது பெருக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி தோல் வரைக்கும் என் நண்பர்கள் போல வர வேணும்னு வேற ஆசைப்படுற. அப்போ வலி முதல்ல எனக்கு தானே, அப்புறம் தானே நீ வந்து அதை பத்தி சொல்ல போற. ஆனா அப்புறம் இப்போது இழுக்குற்றேன் சேதமாவதுண்டோ, உனக்கு ஏதாவது சேதமாதுல? காதுகள் நொந்திடும் கில்லேன், என் காதுகள் நொந்து போகுமா, ஒரே வலியா இருக்கும், அதனால வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல. நம்பி மாமனிகள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பூர்ணனானவனே, அதாவது சகல சம்பூர்ணமா இருக்கக்கூடியவன், நித்திய திருப்தன், அனாதியானவன், அனந்தமானவன், அச்சிந்தியமானவன், அவ்யக்தமானவன், அச்சேத்தியமானவன், சகல ஜகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன், நியாமகன், எல்லாமாக இருக்கக்கூடிய நம்பின்னு இந்த இடத்துல பரிபூர்ணமா இருக்கக்கூடியவனே, சர்வஜனாய், சர்வசக்தனாய், சர்வ நியாமகனாய், சர்வாந்தரியாமியாய் இருக்கக்கூடிய வஸ்து உனக்கு நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா? நாவல் பழம். நீ உனக்கு உகந்து சாப்பிடக்கூடிய நாவல் பழங்களை கொண்டு வைத்தேன், சம்பாதித்து கொண்டு வச்சிருக்கிறேன்பா. இவையானாய் இவற்றை பார், இவையானாய் முன்பு வஞ்சமகள் வஞ்சகையா பேச்சு சாகும்படியாக, அவள் மாண்டு போகும்படியாக ஒருத்தி வந்தா இல்லையா, ஒருத்தி சாகத்துக்குனே புறப்பட்டு வந்தாளாம். அப்படி அதாவது என்னன்னு கேட்டா, பகாசுரனுடைய சகோதரி பக்கின்னு பேர் அவளுக்கு, பூத்தனைக்கு. அஹோ பகீயம் ஸ்தனகால கூடம் என்றெல்லாம் பாகவதம் வர்ணிக்கிறது. பகீயம், அந்த பக்கின்னு சொன்னாக்கா பகாசுரனுடைய சகோதரியாம் அவள் வந்து இவனை சம்மாரம் பண்ணுவதற்காக முலையிலே விஷத்தை தடவி கொண்டு வந்தாளே. இப்படி சாவம் ஆளும்படியாக அவள் முளைப்பாலுண்டு சகடமானது அப்படியே இற்று முறிந்து விழும்படியாக பாய்ந்துட்டு அவன் மேல பாய்ந்த தாமோதரனே இங்கே வாராய். ஆச்சரியமா தெரிவிச்சு, இங்க வரவேணும் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறாள். அதனால இந்த எம்பெருமானே, நீ அவர்களெல்லாம் உன்னுடைய நண்பர்களையோ உன்னுடைய ஸ்திரீ நண்பர்களையோ நீ விடுவதில்லை. விடுவேனோ என் விளக்கு என்னாவியை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழுக்கும் பிரானே என்றெல்லாம் நம்மாழ்வார் தெரிவித்த பிரகாரம் இவர்களெல்லாம் ஒரு காலம் விடுபவனாக நீ இல்லை. அப்பேற்பட்டவன் உன் காதுல உனக்கு சிரமம் இல்லாமே காதுக்கு திரிய இடுவன் என்றெல்லாம் சொல்லுகிறாளாம். சொன்ன விஷயத்தை கடைசி நிகமன பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இந்த இடத்துல அதை நம்ம பூர்த்தி பண்றதாக சொல்வோம். அதாவது வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழையிட வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழா பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் 12 நாமத்தால் சொன்ன ஆறாத வந்தாதி 12ம் வல்லாச்சுதனுக்கு அடியாரே, வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. வார்காது தாழ், இயல்பாகவே நின்ற காதானது இன்னும் தாழ்ந்து போகும்படியாக பெருக்கச் செய்து அமைத்து மகரக்குழை இட வேண்டி அந்த அளவிலே அமைத்து பெயர்பட்ட மகர குண்டலங்கள்லாம் வில்வீச மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கையாளன்னு திருமங்கை மன்னன் சாதிச்சாரே. அது மாதிரி மகர குண்டலங்கள்ல எல்லாம் சாத்த ஆசைப்பட்டு சீரால் அசோதை திருமாலை சொன்னேன். அந்த யசோத பிராட்டியானவள் ஸ்ரீயப்பதியானவராக குறித்து சொன்னேன். அந்த பேரப்பட்ட சொற்களானவை யார் இதை வந்து சிந்தையுள்ளே அனுபவிக்கிறார்களோ, அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ, இந்த பாட்டை தம் திருவுள்ளத்தில் சர்வகாலமும் நின்று விளங்கும்படி பாரார். இந்த பூமி பாடங்களும் நிறைந்ததாய் இருக்கக்கூடிய இந்த தொல்புகழான் புதுவ மன்னன் அப்பேற்பட்ட சுவாபாவிகமாக யசோத பிராட்டியாகவே ஆகிய அனுபவித்து அந்த கீர்த்தியை உடையவனான ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு நிர்வாகனான பெரியாழ்வார் மன்னன் 12 நாமத்தால் 12 நாமம் 12 நாமப்பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குவேன்னு சொன்னாருங்க. கேசவன் ஆரம்பிச்சு கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட அண்ணல் தாள் அணைவிக்குவே. அண்ணல் தாள்கள் சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடியே பத்தி கொள்ளும்படியான பாக்கியம் பெறுவர்கள் அங்க சொன்னது. இந்த இடத்துல 12ம் அப்பேருடைய நாமத்தாலே கேசவாதி துவாதச நாமத்தோடு சொன்னேன். அருளை செய்ததாக இருக்கக்கூடிய இந்த ஆறாத வந்தாதி அனுபவித்து முடியாததாகிய அதே ஆறக்கூடியது இல்லையே, ஆறா அமுது தானே அவனே அமுது. அதனால அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமேன்னு சொன்ன பிரகாரம் இது ஆறாத அந்தாதி அனுபவித்து முடியாததாக இருக்கக்கூடிய இந்த அந்தாதியானது 12ம் இந்த 12 பாசுரங்களையும் வல்லாகார்
அனுசந்தானம் பண்ணுபவர்கள், ஓத வல்லவர்கள் யாரோ அவர்கள் அச்சுதனுக்கு அடியார் ஆவர்கள். ஆசிரித ஒரு காலம் நழுவ அச்சுதன்ன நச்சாவச்சாவயதி இது அச்சுதா, யாரையும் கை நழுவ விடாதவன் அப்படிங்கிறதுனாலே அந்த ஆசிரிதர் யார் ஆசிரித ஜனங்கள் சமாசிரயணம் பண்ணும்படியாக எம்பெருமானிடத்திலேயே சம்யக்கு ஆசிரயணம் பண்ணும்படியாக இருக்கக்கூடியவர்கள் எவர்களோ அவர்கள் சரணாகதி பண்ணி, அதாவது ஞாசம்னு சொல்லும்படியாக சரணாகதின்னு சொல்லும்படியாக பிரபத்தி எல்லாம் அர்த்தம் ஒண்ணுதான், பதங்கள் தான் வேற. ஆனால் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விஷய ஜாலங்கள் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஆசிரித ஜனங்கள் எவர்கள் பிரபத்தி பண்ணுகிறார்களோ ஒரு காலம் அவர்களை நழுவ விடாதவனான எம்பெருமானுக்கு இவர்கள் அடியார்களோடு ஆவர்கள் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அதனாலே நாமும் இந்த எம்பெருமானை இந்த 12 நாமத்தாலே அனுபவித்து அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு பெரியாழ்வார் சாத்தியது போல சாத்தி அவனே கதி என்று இருப்போமாக என்று சொல்லி இந்த 12 திருநாமத்தை அனுபவிக்கும்படியாக தந்தருளின ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிராஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு காப்பு சாத்தி அடியேனுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது பாமகீன மங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் குராசேஜ்ஞோ யமாத்ம குணலேஷ விவஜ்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி திமத்வாஹ. அடியேன் தாசானுதாசன். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோ